சரி, கவனி. கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கடைசி டாபிக் செல். பிசிக்ஸ் படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராப்ளம் டீல் பண்ணணும். கெமிஸ்ட்ரி படி படிக்கிறது பிசிக்ஸ்ல நாட் எசென்சியல். இருந்தாலும் ஏதாவது ஒரு செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாதான் செல்லோட இன்டர்னலா என்ன நடக்குதுங்கிறது தெளிவா புரிய ஆரம்பிக்கும். அதனால இத கம்ப்ளீட்டா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் 3 பார்ட்டா பிரிச்சுக்கிறேன். ஏதாவது ஒரு செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கணும், அந்த செல்லோட கெமிக்கல் ரியாக்ஷன் படிக்கணும், அப்புறம் ஒர்க்கிங் படிக்கணும். கெமிஸ்ட்ரியில ஒர்க்கிங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷன் தான், பட் பிசிக்ஸ்ல அப்படி கிடையாது. கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செல்லை பர்ச்சேஸ் பண்ணி நாம யூஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னு அனலைஸ் பண்றதா ஒர்க்கிங். இதெல்லாம் ஏதாவது ஒரு செல்லுக்கு படிச்சா போதும், எல்லா செல்லுக்கும் படிச்ச மாதிரிதான். அப்ப நாம என்ன பண்ணலாம், லேட்டஸ்டா இருக்கிற ஏதாவது ஒரு செல் எடுத்து கூட இந்த இதெல்லாம் அனலைஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் முதல்ல செல்ல கண்டுபிடிச்சது, இன்வென்ட் பண்ணது, கெமிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்த முடியும்னு செஞ்சு காமிச்சது வோல்டாங்கிற சயின்டிஸ்ட். அவர் இன்வென்ட் பண்ண செல்லோட பேர் வோல்டாட்டிக் செல். அதை கூட படிக்கலாம், எது வேணாலும் படிச்சுக்கலாம். சோ இந்த வோல்டாட்டிக் செல்ல கிளாஸ் வெசல் மோஸ்ட்லி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுல 2 பிளேட் செட் பண்ணிருப்பாங்க. ஒரு பிளேட் ஜிங்க், அது நெகட்டிவ் பிளேட். இன்னொரு பிளேட் காப்பர், அது பாசிட்டிவ் பிளேட். நெகட்டிவ் பிளேட்டை கேத்தோட், பாசிட்டிவ் பிளேட்டை ஆனோட் அப்படி சொல்லலாம். அல்லது இன் ஜெனரல் எலக்ட்ரோட் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். பிளஸ் உள்ள ஒரு கெமிக்கல் ஃபில் ஆயிருக்கும். இந்த இடத்துல ஃபில் ஆயிருக்கிற கெமிக்கல் டைலில்யூட் சல்பியூரிக் ஆசிட். இந்த கெமிக்கலை எலக்ட்ரோலைட் அப்படின்னு கூட சொல்லலாம். கெமிக்கல்னு சொல்லிக்கிட்டாலும் ஓகே, இல்ல டெக்னிக்கல் டேர்ம் யூஸ் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான். இதுதான் வோல்டாட்டிக் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன். இப்படி எந்த செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷனாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ள போகணும். ஜிங்க் மாதிரியான நெகட்டிவ் பிளேட் சொல்யூஷன்ல டிப் ஆயிருச்சுன்னா இப்படி கன்வெர்ட் ஆக ஆரம்பிக்கும். ஜிங்க் பிளஸ் 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 2 எலக்ட்ரான் மைனஸ், இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் ஒரே ஒரு ஜிங்க் ஆட்டமா கன்சிடர் பண்றேன். செக் பண்ணி பார்த்ததுல ஒரு ஜிங்க் ஆட்டம்ல 30 புரோட்டான்ஸ் இருக்கு. ஆட்டமோட ரூல் படி 30 புரோட்டான்ஸ் இருந்ததுன்னா அந்த ஆட்டம்ல 30 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதுல புரோட்டான்ஸ் எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்து இருக்கும், அதுக்கு பேர் நியூக்ளியஸ். எலக்ட்ரான்லாம் அப்படி ஒரே இடத்துல இருக்காது. டிஃபரெண்ட் ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான் டிஃபரெண்ட் நம்பர்ஸ்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் வைக்கலாம், செகண்ட் ஆர்பிட்ல 8 வரையும் ஃபில் பண்ணலாம், தேர்ட் ஆர்பிட்ல 18 வரையும் ஃபில் பண்ணலாம், ஃபோர்த் ஆர்பிட்ல 32 வரையும் ஃபில் பண்ணலாம். ஆனா மொத்தமே நம்மளுக்கு 30 தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 3 ஆர்பிட்ஸ்ல எனக்கு 28 ஃபில் ஆயிருச்சுன்னா தேர்ட் ஆர்பிட்ல 2 தான் ஃபில் ஆகும். இந்த 2 எலக்ட்ரானுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா வேலன்ஸ் எலக்ட்ரான் பேர். இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் தான் இப்ப ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்படி வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் உள்ள செக் பண்ணி பார்த்தா 28 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. புரோட்டான் எத்தனை இருக்குன்னா 30 புரோட்டான்ஸ் 28 எலக்ட்ரான்ஸ்னா 2 புரோட்டான் டாமினேட் ஆயிருக்கு. 2 புரோட்டான் டாமினேட் ஆயிருக்கிறதுனால அது பாசிட்டிவ் சார்ஜ், 2 புரோட்டான்ங்கிறதுனால பிளஸ் பிளஸ் அப்படிங்கிற மாதிரி இங்க இண்டிகேட் பண்ணிருக்காங்க. இதுதான் இதுக்கான அர்த்தம். எப்பெல்லாம் கெமிக்கல்ல இல்ல சொல்யூஷன்ல ஜிங்க் பிளேட் டிப் ஆகுதோ அப்பெல்லாம் இது நடக்கும். ஆல்சோ ஜிங்க் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெட்டீரியல். பொதுவா ஒரு ஆட்டம்ல இருந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் ரிலீஸ் ஆயிருச்சுன்னா அந்த எலக்ட்ரான் அங்கிருந்து எஸ்கேப் ஆக பார்க்கும். ஜிங்க்ல ரிவர்ஸ் லாஜிக், எலக்ட்ரானை ஜிங்கே வச்சுக்கிட்டு ஜிங்க் பிளஸ் பிளஸ் வெளியே தள்ளி விடும். எப்படி? இப்ப என்னைய ஜிங்க் பிளேட்டா நான் ட்ரீட் பண்றேன். இது ஒரே ஒரு ஜிங்க் ஆட்டம். இந்த பேனா ஒரு ஜிங்க் ஆட்டமா எடுத்துக்கிறேன். இந்த கேப் 2 எலக்ட்ரான் அது வெளியே வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் யாருப்பா? ஜிங்க் பிளஸ் பிளஸ். நான் யாரு? ஜிங்க் பிளேட். நான் இந்த எலக்ட்ரான் வச்சுக்குவேன். நியாயமா இந்த எலக்ட்ரான் தான் எல்லா மெட்டீரியலும் எஸ்கேப் ஆகும்.
இதுல ரிவர்ஸ் லாஜிக், நான் இந்த எலக்ட்ரானை வச்சுக்கிறேன். ஜிங்க் பிளஸ் பிளஸ் என்ன பண்ணிடும்னா கெமிக்கலுக்குள்ள அனுப்பிச்சு. அப்ப ஜிங்க் பிளஸ் பிளஸ் கெமிக்கலோட ரியாக்ட் ஆகும். கெமிக்கல் வந்து டைல்யூட் சல்பியூரிக் ஆசிட். ஜிங்க் பிளஸ் பிளஸ் என்ன பண்ணிருக்கு, 2 எலக்ட்ரானை விட்டுட்டு வந்துருக்கு. விட்டுட்டு வந்த 2 எலக்ட்ரானை தேடும், எங்க இருக்குன்னு தேடும். அப்ப சல்பேட்ல அதுக்கு 2 எலக்ட்ரான் கிடைக்கும். கிடைச்சதுனால ஜிங்க் சல்பேட்டா இந்த இடத்துல செட்டில் டவுன் ஆக ஆரம்பிச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா H2. H2ங்கிறது 2H+ மாறி இந்த பிளஸ் பிளேட்ல டெபாசிட் ஆகும். இதான்ப்பா கெமிக்கல் ரியாக்ஷன். நான் இப்ப எக்ஸிக்யூட் பண்ணிருக்கிற இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் ஜஸ்ட் ஒரு ஜிங்க் ஆட்டம். இந்த மாதிரி நிறைய ஜிங்க் ஆட்டம் இந்த பிளேட்ல இருக்கும், கோடி கணக்குல இருக்கும். சோ எல்லா ஆட்டமுக்கும் இந்த ரியாக்ஷன் அகைன் ரிப்பீட் ஆகி இந்த பிளேட் ஃபுல்லா எலக்ட்ரான்ஸா மாறும். இந்த பிளேட் ஃபுல்லா H+ தான் மாறும். இதான் அட் தி எண்ட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ல வர ரிசல்ட். நீங்க வேற செல் எடுத்தா கன்ஸ்ட்ரக்ஷன் மாறும், கெமிக்கல் மாறும், ரியாக்ஷன் மாறும், ஆனா ரிசல்ட் மாறாது. நெகட்டிவ் பிளேட் will possess more electrons, பாசிட்டிவ் பிளேட் will have more plus. அப்படிதான் இருக்கும். மேபி அந்த நேச்சர் மாறும். இப்ப H+ பதில் வேற ஏதாவது ஒரு எலிமெண்ட் பிளஸ் இருக்கு, ஆனா இங்க அது கூட மாறாது, எலக்ட்ரான் தான். இதான்ப்பா கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எப்ப நடக்கும்னா நம்ம செல்ல பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்காது. செல் என்னைக்கு மேனுபேக்சரர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கெமிக்கல் ஊத்துறாங்களோ, ஃபில் பண்றாங்களோ அன்னைக்கே நடந்து முடிஞ்சு ரெடியா இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகி வெயிட் பண்ணிட்டு. இப்ப இதை நான் வாங்கி யூஸ் பண்ண போறேன், அதுதான் பிசிக்ஸ் படி ஒட்டி. இனிமேல் தான் மேஜர் கண்டென்ட் போறோம். ஸோ அப்ப நான் என்ன பண்றேன், எப்படி யூஸ் பண்றேன், ஒரு சின்ன லேம்ப் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அந்த லேம்போட என்ன பண்றேன் அப்படின்னா என்னோட செல்லை கனெக்ட் பண்ணிட்டேன் த்ரூ ஒயர். அப்படி கனெக்ட் பண்ணா என்ன ஆகும், இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் 1 by 1 ஒயர் வழியா லேம்புக்கு ஃப்ளோ ஆகும். ஃப்ளோ ஆகி H+ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணும். எலக்ட்ரான் ஃப்ளோவுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம கரண்ட் டைரக்ஷன் மார்க் பண்ணணும். அது ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே பார்த்தாச்சு. ஏங்கிறது மேக்னடிசம்ல சொல்லி தரேன். அப்ப கரண்ட் டைரக்ஷன் ஆப்போசிட்ல இப்படி இருக்கும். கரண்ட் இருக்கிறதுனால லேம்ப் க்ளோ ஆகும். நீ இந்த மாதிரி ஒரு செல்ல பர்ச்சேஸ் பண்ணி லேம்பை கனெக்ட் பண்ணா லேம்ப் க்ளோ ஆகுதுன்னு உன் கண்ணுக்கு கிளியரா தெரியும். இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ்லாம் 1 by 1 டிராவல் ஆகி H+ காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிற வரையும் லேம்ப் பளீர்னு க்ளோ ஆகும். எலக்ட்ரான்லாம் ஒண்ணு கிளம்பி எல்லா எலக்ட்ரானும் தீர்ந்துருச்சுன்னா லேம்ப் க்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சு. லேம்ப் க்ளோ ஆகுறது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா பேட்டரி தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தீர்ந்த பேட்டரியை அகைன் ரீயூஸ் பண்ண முடியலன்னா அதுக்கு பிரைமரி செல்னு பேரு. சார்ஜ் போட்டு ரீயூஸ் பண்ண முடியும்னா அது செகண்டரி செல்னு பேரு. ரிமோட்ல வால் கிளாக்ல யூஸ் பண்ற அந்த எவ்ரிடே பேட்டரி, பேனாசோனிக் பேட்டரி எல்லாம் மோஸ்ட்லி பிரைமரி செல். அதுக்கப்புறம் மொபைல்ல இன்வெர்டர்லாம் யூஸ் பண்ற பேட்டரி எல்லாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம், அதெல்லாம் செகண்டரி செல். பிரைமரி செல்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு, செகண்டரி செல்ல என்னென்ன வெரைட்டி இருக்கு, என்னென்ன கைண்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, எது நல்ல செல்லு, ஒரு செல்லு எவ்வளவு பேட்டரி, அதாவது எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கும், இதெல்லாம் கெமிஸ்ட்ல தான் இம்பார்ட்டன்ட், பிசிக்ஸ்ல கிடையாது. இதெல்லாம் சிலபஸ்ல இருக்கவே இருக்காது. இதுவே இருக்காது. இதுவே சில புக்ல அறகுறையா இருக்கும். புரியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் டீடைல்டா சொல்லிருக்கேன். ஓகே தானே? அப்ப இது படிச்சோம்னா கம்ப்ளீட்டா செல்ல பத்தி படிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஓகே, இப்படிதான் செல் வேலை செய்யுது, எலக்ட்ரான் இப்படி போறதுனாலதான் லேம்ப் க்ளோ ஆகுதுன்னு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கிளியரா? இங்கதான் கிர்ச்சாஃப் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு வராது. லேம்ப் க்ளோ ஆகுது அப்படின்னா டெஃபினட்டா கரண்ட் இருக்குன்னு அர்த்தம். கரண்ட்னு ஒரு கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சுன்னா அது க்ளோஸ்ட் சர்க்கியூட்டா தான் இருந்தாகும். ஓபன் சர்க்கியூட்ல கரண்ட் வராது. அப்ப க்ளோஸ்ட் சர்க்கியூட்னா எலக்ட்ரான் இங்க இருந்து கிளம்பி லேம்ப் வழியா H+ காம்ப்ரமைஸ் பண்றது க்ளோஸ்ட் சர்க்கியூட் கிடையாது. கண்டிப்பா அந்த எலக்ட்ரான் என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா இன்சைட் கெமிக்கலும் டிராவல் ஆயிருக்கணும். அப்ப அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம கரண்ட் மார்க் பண்ணிக்கலாம். டிராவல் ஆகி இந்த இடத்துக்கு வரணும், அப்பதான் அது க்ளோஸ்ட் சர்க்கியூட். அது இங்க நடந்திருக்கணும். நடந்திருந்தாதான் லேம்ப் க்ளோ ஆகுங்கிறது கிர்ச்சாஃபோட பாயிண்ட். அப்ப லேம்ப் க்ளோ ஆகுதுன்னா கரண்ட் இருக்கு, கரண்ட் இருக்குன்னா அது க்ளோஸ்ட் பார்த்தா இருக்கணும், க்ளோஸ்ட் பார்த்தா இருந்திருந்தா எலக்ட்ரான் உள்ளேயும் டிராவல் ஆகணும். இப்போ ஒரு 100 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எல்லாருமே 1 by 1 டிராவல் ஆகி H+ காம்ப்ரமைஸ் பண்ணி கெமிக்கல்குள்ள டிராவல் ஆகி இங்க வந்துட்டாங்க. கரெக்டா டைமுக்கு வா, லேட்டாலாம் வராத, உள்ள விட மாட்டாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? உட்காருவா. ஒரு எலக்ட்ரானா இப்படியே டிராவல் ஆகி H+ காம்ப்ரமைஸ் பண்ணி கெமிக்கல் வழியா டிராவல் ஆகி 100 எலக்ட்ரான்ஸ் இங்க வந்துருச்சு.
வந்ததுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும், தேர்ட் ரவுண்ட் டிராவல் பண்றதுக்கு ட்ரை பண்ணும். இப்படி ஒரு ரவுண்டு டிராவல் ஆகுறப்ப அதோட அந்த விகரஸ்னஸ் குறையும், மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் ஸ்பீடு வந்து குறையும். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்ட்லாம் டிராவல் பண்றப்ப லேம்ப் ஃபுல் பிரைட்னஸ்ல க்ளோ ஆகும். தேர்ட் ரவுண்டு ஃபோர்த் ரவுண்ட்லாம் டிராவல் ஆகுறப்ப லேம்போட பிரைட்னஸ் டவுன் ஆகும், மெதுவா எலக்ட்ரான் டிராவல் ஆகும். அதுக்கப்புறம் சுத்தமாவே டிராவல் ஆகாத அப்ப என்ன ஆயிரும், லேம்ப் க்ளோ பண்றது ஸ்டாப் ஆயிடும். அப்பதான் நம்ம பேட்டரி தீர்ந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வரும். இப்படிதான் செல் இன்டர்னலா வேலை செய்யும். கிளியரா? இப்படி வேலை செய்யறதுல இன்னொரு புது பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் ஒயர் வழியா லேம்புக்கு போய் ஒயர் வழியா H+ காம்ப்ரமைஸ் பண்ற வரை எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா டிராவல் பண்ற எல்லா மெட்டீரியல்ஸும் கண்டக்டர். ஜிங்க் கண்டக்டர், ஒயர் காப்பர்ல பண்ணிருப்போம் கண்டக்டர், அது அலுமினியம்ல இருக்கும் கண்டக்டர், திருப்பி காப்பர் கண்டக்டர். கண்டக்டரோட ஹேபிட்டே என்னன்னா எலக்ட்ரான்ஸா பர்மிட் பண்றது. அப்ப இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் அவுட் சைட் செல் ஸ்மூத்தா டிராவல் ஆகும். அதாவது லோக்கலா சொல்றதுன்னா வண்டியில போறப்போ ரோடு நல்லா இருக்கிற மாதிரி. ஆனா அதே எலக்ட்ரான் கிர்ச்சாஃபோட தாட்ஸ் படி கெமிக்கல்குள்ளேயும் டிராவல் ஆகணும். நாம ஃபில் பண்ண கெமிக்கல் H2SO4 லேட்டடா ஃபார்ம் ஆனது ஜிங்க் சல்பேட்டு. H2SO4 ஜிங்க் சல்பேட்டும் சஃபுல்டா இங்க இருக்கும். அந்த H2SO4 ஜிங்க் சல்பேட்டும் ஒரு நல்ல கண்டக்டர் கிடையாது. அதனால எலக்ட்ரான் கெமிக்கல்குள்ள டிராவல் ஆகுறதுக்கு சிரமப்படும். எலக்ட்ரான் ஃப்ளோவை அப்போஸ் பண்ற கேரக்டர் தான் ரெசிஸ்டன்ஸ். இந்த கெமிக்கல் எலக்ட்ரான் ஃப்ளோவை அப்போஸ் பண்ணுது. அப்ப கெமிக்கலை நீ ரெசிஸ்டன்ஸா பார்க்கலாம். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் small r internal resistance of cell. இது எப்ப வரும், செல்ல பர்ச்சேஸ் பண்ணா வராது, யூஸ் பண்ணாதான் வரும். ஏன்னா யூஸ் பண்ணாதான் எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட்லாம் இருக்கு, அப்போ ப்ரொடியூஸ் ஆகும். பர்ச்சேஸ் பண்றப்போ உனக்கு என்ன ஆகாதுன்னா இது வராது. இதான்ப்பா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஸ்டேட் பண்ணலாம். In order to maintain the continuity of current, the electron has to flow inside chemical. That chemical will behave as resistance or chemical will offer resistance. That is known as internal resistance. சொல்லலாம். கெமிக்கல்னு சொல்றதுக்கு பதில் எலக்ட்ரோலைட்னு டெக்னிக்கல் வேர்ட் யூஸ். இப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்போ வரும்னு கண்டுபிடிச்சிட்டேன். வேற என்ன இதுல முக்கியமான பாயிண்ட் இருக்கு, எலக்ட்ரான் ஃப்ளோ அண்ட் கரண்ட் டைரக்ஷன். இவங்களை பத்தி யோசிப்போம். எலக்ட்ரான் ஃப்ளோ அவுட் சைட் செல் எப்படி இருக்கு, இன்சைட் செல் எப்படி இருக்கு, கரண்ட் டைரக்ஷன் அவுட் சைட் செல் எப்படி இருக்கு, இன்சைட் செல் எப்படி இருக்கு, இதெல்லாம் செக் பண்ணோம். அவுட் சைடு எலக்ட்ரான் ஃப்ளோ ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு போகுது. இன்சைடு எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன ஆகுதுன்னா காப்பர்ல இருந்து ஜிங்க்னு இப்படி போகுது. கரண்ட் டைரக்ஷன் எனக்கு அவுட் சைடு எப்படி இருக்குன்னா காப்பர் டு ஜிங்க் இருக்கு. இன்சைடு எப்படி இருக்குன்னா ஜிங்க்ல இருந்து காப்பருக்கு இப்படி வருது. இப்ப நான் எங்கெங்கெல்லாம் காப்பர் போட்டிருக்கேன்னா அங்கெல்லாம் பாசிட்டிவ் பிளேட்டு, எங்கெல்லாம் ஜிங்க் போட்டிருக்கேன்னா அங்கெல்லாம் நெகட்டிவ் பிளேட்டு, இல்லைன்னா பாசிட்டிவ் பிளேட்டுக்கு பதில் ஆனோட், நெகட்டிவ் பிளேட்டுக்கு பதில் கேத்தோன்னு போட்டா இது ஜெனரலைஸ்டா மாறிடும். இது உனக்கு கொஸ்டினா வரலாம் 1 மார்க்கா வரலாம். கரண்ட் டைரக்ஷன் இன்சைட் செல் எப்படி இருக்கும், அவுட் சைட் செல் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். நீ ஈஸியா இந்த மாதிரி ஒரு டயக்ராம் போட்டு கேதர் பண்ணி ஆன்சர் எழுதிக்கலாம், மனப்பாடம் பண்ண அவசியம். அவ்வளவுதான்ப்பா, இதான் செல்லோட கான்செப்ட். அப்ப செல் நான் பர்ச்சேஸ் பண்றேன், அப்ப எந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் வராது. நான் யூஸ் பண்ணா என்ன ஆகும், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வரும். எப்ப வரும், கெமிக்கல்குள்ள எலக்ட்ரான் டிராவல் ஆகுறதுனால அது ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, அதை கால்குலேட் பண்ணும். அப்ப நான் ஃப்ரெஷ்ஷா போய் மார்க்கெட்ல ஒரு செல்லை பர்ச்சேஸ் பண்றேன், ஒரு பேட்டரியை பர்ச்சேஸ் பண்றேன். அதோட வேல்யூ 10 வோல்ட்னு கடைக்கார சொல்றான். இந்த 10 வோல்ட்டுக்கு என்ன பேருனா இஎம்எஃப்னு பேரு. சில புக்கு இஎம்எஃப் இந்த சிம்பல்ல டினோட் பண்ணிருக்கும், எப்சலான் போட்டுட்டு இப்படி சுழிச்சு விட்டுருப்பாங்க. சில புக்ல இப்படி ஈன்னு கூட போட்டிருப்பாங்க. நீ எந்த சிம்பல் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் விச் இஸ் 10 வோல்ட். இஎம்எஃப் ஓட எக்ஸ்பான்ஷன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். இஎம்எஃப் ஓட மீனிங் என்னன்னா ஓப்பன் சர்க்கியூட் வோல்டேஜ். செல்லர் என்கிட்ட வந்து 10 வோல்ட்னு சொல்றாரு, எனக்கான நம்பிக்கை இல்ல. அதனால நான் என்ன பண்றேன், 10 வோல்ட்டானு டிஸ்பிளேல செக் பண்ணி பாக்குறேன். மேல பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, அதுல 10 வோல்ட் இருக்கு. இருந்தாலும் எனக்கு கான்பிடன்ஸ் வரல. அதனால ஒரு வோல்ட் மீட்டரை வாங்கி அந்த இடத்துல வெரிஃபை பண்ணி பாக்குறேன். எக்ஸாக்டா 10 வோல்ட்னு இண்டிகேட் ஆகுது. எக்ஸாக்டா 10 வோல்ட்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை நான் வாங்கிட்டு வரேன். வாங்கிட்டு வந்து என் வீட்டுல இருக்கிற ஒரு லேம்போட கனெக்ட் பண்றேன், சின்ன லேம்போட கனெக்ட் பண்றேன். லேம்போட கனெக்ட் பண்ணிட்டு வோல்டேஜ் மெஷர் பண்ணி பாக்குறப்ப 9 வோல்ட்னு வருது. இந்த 9 வோல்ட்டுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா என்ன, க்ளோஸ்டு சர்க்கியூட் வோல்டேஜ்னு சொல்லலாம். யூஸ் பண்றப்ப வர வோல்டேஜ்.
இருந்தாலும் நான் 10 வோல்ட் பர்ச்சேஸ் பண்ண, ஆனா இப்ப 9 வோல்ட்னு தானே இண்டிகேட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு டவுட்டும் வருது. உடனே லேம்பை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா திருப்பி 10 வருது. திருப்பி லேம்பை யூஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தா 9 வோல்ட் வருது. அப்ப என்ன ஆகுது? லேம்பை யூஸ் பண்றப்போ வோல்டேஜ் குறையுது. ஏன் குறையுது? யூஸ் பண்றப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துரும். இதனால சம் அமௌண்ட் லாஸ் ஆகுது. அதனாலதான் குறையுது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இத வச்சு இந்த நம்பர்ஸ பேஸ் பண்ணியே ஒரு ஈக்குவேஷன் எழுதுறாங்க. 9 வோல்ட் இஸ் ஈக்குவல் டு 10 வோல்ட் மைனஸ் 1 வோல்ட். 9 வோல்ட்ங்கிறது யாருன்னா V, 10 வோல்ட்ங்கிறது இஎம்எஃப் E, 1 வோல்ட் யாருன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால வர லாஸ். அவ்வளவுதான்ப்பா. இதான் மேஜர் ஈக்குவேஷன் ஆஃப் செல். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதனாலதான் நம்பர் லாஸ் ஈஸியா புரிஞ்சிடும். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படுறாங்க. அதனால கொஞ்சம் டெப்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இனிமேல அந்த டெப்த் எல்லாம் தேவையில்லை. சிம்பிளா யோசிச்சா போதும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்ட்டு. எப்படிதான் படிச்சு புரிஞ்சுக்கிட்டோமே, இனிமேல் சிம்பிளா யோசிச்சாவே புரியும். நான் கடையில செல்ல பர்ச்சேஸ் பண்றேன். நெகட்டிவ் பிளேட் வில் ஹாவ் மோர் எலக்ட்ரான், பாசிட்டிவ் பிளேட் வில் ஹேவ் மோர் பிளஸ். நான் ஒரு வயர் வழியா ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்றேன். அப்படி கனெக்ட் பண்ணா இங்க இருக்கிற எலக்ட்ரான்லாம் இப்படி டிராவல் ஆகி H பிளஸ் காம்ப்ரமைஸ் பண்றதுனால எலக்ட்ரான் ஃப்ளோ வில் காஸ் கரண்ட். லேம்பு க்ளோ ஆகும். அங்கதான் கிறிஸ்டாப் உள்ள வராரு. லேம்பு க்ளோ ஆகுதுன்னா கரண்ட் இருக்கு. கரண்ட் இருந்தா அது க்ளோஸ்டு பாத்னு சொல்றாரு. க்ளோஸ்டு பாத்னா எலக்ட்ரான் இப்படி மட்டும் டிராவல் ஆகி இங்கேயோட ஸ்டாப் ஆயிருக்காது. உள்ளேயும் டிராவல் ஆகும். உள்ள டிராவல் ஆகுறப்ப ஆப்போசிட்ல கரண்ட் வரும். இதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா கொஞ்சம் இன்டெப்தா யோசிச்சா அடுத்த பிரச்சனை வருது. என்ன? எலக்ட்ரான் வெளியே டிராவல் ஆகுற எல்லா மெட்டீரியலும் கண்டக்டரா இருக்கு. உள்ள டிராவல் ஆகுற மெட்டீரியல் ஒரு நல்ல கண்டக்டரா இல்ல. அதனால வெளியே டிராவல் ஆகுறப்ப ஸ்மூத் கிடைச்சிடும் எலக்ட்ரானுக்கு. உள்ள எலக்ட்ரான் ஃப்ளோஸ் ரிஃப்யூஸ் ஆகுது, அப்போஸ் ஆகுது. அந்த அப்போசிங் எஃபெக்டை நம்ம ரெசிஸ்டன்ஸா பார்க்கலாம். அதுக்கு பேர் தான் என்னது? இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது யூஸ் பண்ணாதான் வரும். அதனாலதான் யூஸ் பண்றப்ப எனக்கு வோல்டேஜ் வரும். கரெக்டா? இப்ப இந்த 9 வோல்ட் யாருக்கு போய் சேர்ந்திருக்குன்னு யோசிக்கணும். 9 வோல்ட் யாருக்கு போயிருக்குன்னா லேம்புக்கு தான் போயிருக்கு. நான் பேட்டரியை வாங்கி லேம்போட கனெக்ட் பண்ணா பேட்டரி வோல்டேஜ் லேம்புக்கு தான் போகும். யூஸ் பண்றப்போ குறைஞ்சி 9 வோல்ட்டா அது லேம்புக்கு தான் போய் சேரும். லேம்ப் வோல்டேஜ நீங்க என்ன பண்ணலாம்னா லேம்ப் கரண்ட் இன்டு லேம்ப் ரெசிஸ்டன்ஸ் அந்த மாதிரி எழுதலாம் பை ஓம்ஸ் லா. அடுத்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. அடுத்த இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன் டெவலப் பண்ணியாச்சு. நான் ஓம்ஸ் லாவை எழுதியிருக்கேன், கரெக்ட் தான். ஆனா சிஸ்டமேட்டிக் எழுது. இப்ப நான் லேம்ப் ரெசிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு போட்டா நீங்க எக்ஸ் போடணும். நான் ஓம்ஸ் லா ஃபார்முலா V is equal to IR யூஸ் பண்ணிருக்கேன்னு கண்ணை மூடிட்டு அதை எடுத்துக்கூடாது. வீணா யாரு? பேட்டரி மூலியமா லேம்புக்கு போன வோல்டேஜ். ஐனா லேம்ப்ல டிராவல் ஆகுற கரண்ட். ஆர்னா லேம்புங்கிற அந்த எக்யூப்மெண்டோட ரெசிஸ்டன்ஸ். இப்ப இதுல மைனஸ் ஐஆரை இங்கிட்டு கொண்டு வந்தா என்ன ஆகும்? இ மைனஸ் வின்னு வரும். இதுல இந்த ஐஆரையும் இந்த ஐஆரையும் டிவைட் பண்றா. அப்ப ஐஆர் பை ஐஆர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பை வின்னு வரும். ஐ கேன்சல். அப்ப ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பை வி இன்டு கேபிட்டல் ஆர்னு வரும். இதுதான் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நிறைய புக்கு இந்த ஃபார்முலாவை டெரைவ் பண்ணி காமிச்சிருக்கோம். நான் வேலை சில ஃபார்மெட்லாம் எடுத்தெல்லாம் வச்சிருப்பேன். நீ பார்த்தா உனக்கு புரியும். பட் இது எதுவுமே ப்ராப்ளம் சால்வ் பண்றப்ப எசென்சியல் கிடையாது. தியரில இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம்ல இது எதுவும் எசென்சியல் கிடையாது. ப்ராப்ளம்னாவே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் போக்கஸ் பண்ண இந்த 2 மேஜர் ஈக்குவேஷனை தான் நீ போக்கஸ் பண்ணணும். அவ்வளவுதான். இதை வச்சு ப்ராப்ளம். இப்ப ப்ராப்ளம்ஸ் தான் அடுத்து பார்க்கணும். ப்ராப்ளம் நம்பர் 69 எடுங்க நம்ம நோட்ஸ்ல. எடுத்தாச்சா? The internal resistance of a 2.1 volt cell which gives a current of 0.2 ampere through a resistance of 10 ohm is. கவனிங்க. செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. செல் சம்பந்தப்பட்ட டேட்டா கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இவங்க 2 பேரை யூஸ் பண்ணுங்க. இங்க இருக்கிற விக்கு பதில் அதை ரீப்ளேஸ் பண்ண I into R is equal to E minus IR. They set I 0.2 ampere.
எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 10 ஓம். நான் லேம்ப்னு சொல்றத நிறைய கொஸ்டின் செட்டர் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டார்னு சொல்லுவாங்க, சில பேர் ஜஸ்ட் ரெசிஸ்டார்னு சொல்லுவாங்க. இன்டர்னல்னு கீழே இதுக்கு வார்த்தை வர்றதுனால அது எக்ஸ்டர்னல்னு சில பேர் சொல்றாங்க. இந்த வார்த்தைகள்லாம் குழம்பிடக்கூடாதுங்கிறதுனால நான் ஒரு டிவைஸை போடாம, சாரி, ஒரு ரெசிஸ்டாரா போடாம ஒரு லேம்ப் போடுறேன். அப்ப ரியாலிட்டியோட மேப் பண்ணிக்கலாங்கிறதுனால அந்த மாதிரி பண்ணிருக்கேன். இ வந்து 2.1 கொடுத்துட்டாங்க, ஐ 0.2 ஆம்பியர், ஸ்மால் ஆர் தெரியாது, -0.2 ஆர் இங்கிட்டு வந்துருச்சுன்னா +0.2 ஆர், 2.1 ரீடைன். இதை மல்டிப்ளை பண்ணா 2 வரும், இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இதை சால்வ் பண்ணா 0.2 இன்டு ஆர் இஸ் ஈக்குவல் டு 0.1 வந்துடும். இதுல இருந்து ஆர் கண்டுபிடிச்சா 0.1 by 0.2 0.5 ஒன்னு வந்துடும். அவ்வளவுதான் ஆன்சர். செல் ரிலேட்டட் டேட்டாஸா இருக்கும். அப்ப செல் ரிலேட்டட் ஃபார்முலா நீ யூஸ் பண்ணு. கன்ஃபியூஸ் ஆயிக்க கூடாது, சம்பந்தமே இல்லாத ஃபார்முலாவை பயன்படுத்தக்கூடாது, கரெக்டா யூஸ் பண்ணும். ஒரு 2 ப்ராப்ளம் முடியட்டும், அதுக்கப்புறம் சில முக்கியமான விஷயங்களை உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உனக்கு எப்பயுமே டவுட் வராத மாதிரி சில விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அடுத்து 70 எடுங்க. A current of 2 ampere flows through a 2 ohm resistor when connected across a battery. The same battery supplies a current of 0.5 ampere when connected across 9 ohm resistor. The internal resistance of the battery is. திருப்பி இதே தான்ப்பா, விக்கு பதிலா ஐஆர் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதுல 2 சிச்சுவேஷன் இருக்கு. அட்டெம்ப்ட் 1ல 2 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்ப இங்க கனெக்ட் பண்ணப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ஓம். அட்டெம்ப்ட் 2ல 0.5 ஆம்பியர் கனெக்ட் பண்ண ஃப்ளோ ஆகுது. அப்ப வேற ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணிருக்காங்க, which is 9 ஓம். கவி நீங்க கவனி, இதுல இ மாறாது, இ ரீடைன் பண்றேன். ஐ அட்டெம்ப்ட் 1ல 2 ஆம்பியர், அட்டெம்ப்ட் 2ல 0.5. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், 2 சிச்சுவேஷன் இருக்கிறதுனால 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். நான் மைனஸ் பண்றேன். இதை மல்டிப்ளை பண்ணா 4, இது 4.5. 4 minus 4.5 -0.5. மைனஸ் பண்ணா இது கேன்சல் ஆயிரும். இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா -1.5 ஆர்னு வரும். ஃப்ரம் திஸ் ஆர் கண்டுபிடிச்சா 0.5 by 1.5 will become as 1/3 ஓம். அவ்வளவுதான். செல் டேட்டாஸ் வித்தின் செல், செல்லோட பாராமீட்டர்ஸ்ல டேட்டா இருக்கும். அப்படின்னா நீ அப்ப செல்லோட ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நீ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு ஃபார்முலாவை மக்கப் பண்ணி சால்வ் பண்ணாத, செட் ஆகாது. இந்த மாதிரி இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணி சால்வ் பண்ணு. டிக் பண்ணிடுங்க. ஸோ 69 ஓவர் 70 ஓவர் 71 எடுங்க. A student measures the terminal potential difference V of a cell of EMF E and internal resistance R as a function of current I flowing through it. The slope and the intercept of the graph between V and I respectively equal to. கவனி, விக்கும் ஐக்கும் கிராஃப் வரையணும் ஃபார் செல். நீங்க விஐ கிராஃப்னு சொன்ன உடனே ஓம்ஸ் லா படி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னு வரைஞ்சிடக்கூடாது. நீ ஓம்ஸ் லாவை படிச்சுட்டேங்கிறதுனாலே போற வர்ற எல்லா இடத்துலயும் ஓம்ஸ் லாவை நீ அப்ளை பண்ணவும் முடியாது, அப்ளை பண்ணாலும் அது வேலை செய்யாது. அவங்க இங்க டிமாண்ட் பண்ணிருக்கிறது விஐ கிராஃப் ஆஃப் செல். அப்ப செல்லோட வி ஃபார்முலா எழுதுங்க. என்னப்பா ஃபார்முலா? இ மைனஸ் ஐஆர். இதுல நான் இ 10ன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், ஆர் 1 ஓம்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இனிஷியலா கரண்ட் ஐ வந்து 0, அப்படி 0 போட்டா வி 10ன்னு வரும். அப்ப 0ல 10. அடுத்து நான் சப்போஸ் ஐ வந்து 1 ஆம்பியர்னு போட்டா வி என்ன ஆகும்? 10 minus 1 into 1 9 ஆகும். ஐ 2 ஆம்பியர்னு போட்டா வி என்ன ஆகும்? 10 minus 2 into 1 8ன்னு வரும். ஐ 3ன்னு போட்டா வி என்ன ஆகும்? 10 minus 3 into 1 7ன்னு வரும். அப்ப ஐ அதிகமாக அதிகமாக வி என்ன ஆகுது? கிராஜுவலா ரெடியூஸ் ஆகுது. ரெடியூஸ் பண்ணிட்டா. இப்ப இந்த கிராஃப் எந்த இடத்துல பிகின் ஆகுதுன்னா 10ல பிகின் ஆகுது. நம்ம நம்பர் லாஜிக் படி 10ங்கிறது இஎம்எஃப் இ. நம்பர் லாஜிக் ஏன் எடுக்கிறேன்னா புரியணுங்கிறதுக்காங்க. அப்ப இந்த கிராஃப் பிகின் ஆகுற இடம் தான் மேக்ஸ்ல இன்டர்செப்ட். அப்புறம் ஸ்லோப் கேட்டிருக்காங்க. ஒரு கிராஃப்ல இருந்து நீங்க ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா ஒய் ஆக்சிஸ் டேட்டாவையும் எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டாவையும் டிவைட் பண்ணுங்க. ஒய் ஆக்சிஸ்ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா வி, எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்குன்னா ஐ. அப்ப வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு, நீ அகைன் ஓம்ஸ் லா படி ஆர்னு எழுதிட முடியாது, செல்லோடது.
செல்லோட V by I னா அந்த ஈக்குவேஷன்ல V by I கண்டுபிடிக்கும். அப்படி கண்டுபிடிக்கணும்னா ஈயை ரெஃப்யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா இ கான்ஸ்டன்ட் தானே, அது பெருசா டிஸ்டர்ப் பண்ணாது, ரெஃப்யூஸ் பண்ணிடு. இப்ப V by I கண்டுபிடிச்சா -6 இதான் ஸ்லோப். சில பேருக்கு டவுட் வரும், ரெசிஸ்டன்ஸ் எப்படி நெகட்டிவ்ல வரும்? ஆமா, ரெசிஸ்டன்ஸ் நெகட்டிவ்ல வராது, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா ஸ்லோப் நெகட்டிவ்ல வரணும். அவங்க கேட்டிருக்கிறது ஸ்லோப் தான். நீ அதை கண்டுபிடிச்சு அது எதுவோ அதோட ஈக்குவேட் பண்ண, அவ்வளவுதான். இது ஒரு கிராஃப் பா, இது கொஞ்சம் திங்கபிளான கிராஃப். ஓம்ஸ் லா பேஸ் பண்ணி சில கிராஃப் இருக்கு. ப்ரீவியஸ் இயர் என்சிஆர்டி கொஸ்டின் ரெஃபர் பண்றப்போ உனக்கு அந்த கிராஃப் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். புரியலன்னா என்கிட்ட நீ அப்ப கேட்டு. இதான் செல்லோட பேசிக் ப்ராப்ளம்ஸ். இப்ப நான் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உனக்கு இங்க கிளாரிஃபை பண்ணிடுறேன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டீச்சரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் குழம்புற ஏரியா இது. நான் குழப்பம் இல்லாம உனக்கு நடத்துறேன். என்கிட்ட ஒரு சர்க்கியூட் இருக்கு, 3 ohm ரெசிஸ்டன்ஸ், பேட்டரி 6 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm. இதே மாதிரி இன்னொரு சர்க்கியூட் எடுக்கிறேன், 3 ohm ரெசிஸ்டார், பேட்டரி 6 வோல்ட், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இப்ப நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஓம்ஸ் லாவோட ஃபார்முலா எழுத போறேன். ஏன்னா ஒரு சர்க்கியூட்ல ஒரு ரெசிஸ்டார் இருக்கு, அந்த ரெசிஸ்டார் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கணும்னா ரெசிஸ்டார் வழியா போற கரண்ட்னாவே ஓம்ஸ் லா தான். ஓம்ஸ் லா படி I is equal to V by R. ஓம்ஸ் லா படி I is equal to V by R. ஓம்ஸ் லா படி V னா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்கிட்ட ஃபார்முலா இருக்கு. அப்ப உன்னோட செல்லுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அப்ப V கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா, E minus IR by capital R. E எவ்வளவு இருக்குன்னா 6 வோல்ட் மைனஸ் I ரீடைன், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 1 ohm, கேபிட்டல் R 3 is equal to I. கிராஸ் பண்ணா என்ன ஆகும்னா 3I is equal to 6 minus I. இதுல இருந்து 4I is equal to 6. I கண்டுபிடிச்சா 6/4 ஒன்று முடிச்சுட்டான். இப்ப இங்க வாங்க, V எனக்கு வேணும். V யோட ஃபார்முலா இதான். ஆனா இதுல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸே இல்ல. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா EU V என்னது ஈக்குவல். க்கு பதில் எவ்வளவு இருக்கு 6. EU V என்னதுன்னா ஈக்குவல். அப்ப 6/3 போட்டா ஆன்சர் வந்துடும். இதான் உண்மை. இப்படிதான் சால்வ் பண்ணணும். நான் இதுக்கு பதிலா வேற ஒரு லாஜிக் ஆரம்பத்துல இருந்தே சொல்லி 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 ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னன்னா இது எல்லாம் வேணாம். நீ கரண்ட் கேட்டாங்கன்னா ஃபார்முலாலாம் எழுதாது. ஒரு சர்க்கியூட்ல ரெசிஸ்டார் இருக்கு, ஒரே ஒரு பேட்டரி இருக்கு, கரண்ட் வேணும், என்ன பண்ணும்? பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ், இந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணு. பேட்டரி 6, ரெசிஸ்டன்ஸ் 3, இன்டர்னல் இருந்தா அக்கௌண்டபிள் 4 வந்துருச்சா? அதே மாதிரி இங்கேயும் பேட்டரி பை 6, பேட்டரி 6, ரெசிஸ்டன்ஸ் 3 வந்துருச்சா? அவ்வளவுதான், ஈஸியா முடிச்சுட்டு போயிரு. நீ விய போடுறேன், செல்லுக்கு தான் வியோட ஃபார்முலா, அதை கொண்டு வந்து இங்க போட்டு அப்டேட் பண்ற, அதெல்லாம் வேணும். நீ சிம்பிளா முடிச்சுட்டு போயிரு. நான் அதனாலதான் முதல் 2 ப்ராப்ளத்துல ஒரு வார்த்தையை பயன்படுத்தினேன். என்னன்னா செல் வித்தின் செல் டேட்டா இருந்தாலும் செல்லோட ஈக்குவேஷன். இவனா சர்க்கியூட்ல நான் செல்லை பத்தி பாதரே பண்ண மாட்டேன். செல்ல ஹைப்லாம் பண்ண மாட்டேன், லைக் திஸ் எல்லாம் யோசிக்கலாம் மாட்டேன். செல் எனக்கு யாருன்னா சோர்ஸ், கரண்ட்டை சப்ளை பண்ற, எலக்ட்ரானை புஷ் பண்ற சோர்ஸ், அவ்வளவுதான். அதை நான் எப்படி எடுத்துக்குவேன்? பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் ஈஸியா எடுத்துக்கிட்டு கரண்ட்டை கண்டுபிடிச்சு போயிடுவான். நீ அதனால சர்க்கியூட்ல இந்த ஸ்டைல ஃபாலோ பண்ணு. செல் வித்தின் செல் அப்படிங்கிற மாதிரி டேட்டா இருக்கிறப்ப மட்டும் செல்லோட ஈக்குவேஷன்ஸ் ஃபாலோ பண்ணு, அவ்வளவுதான். நீ இப்படி எல்லாம் போய் குழப்பிக்காது. சில டீச்சர் இப்படிதான் நடத்திடுவாங்க. எவனுக்காவது புளூக்ல ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்தவன் புரிஞ்ச மாதிரியும் ஆன்சர் வராதவன் புரியாத மாதிரி ஓவராலாவே எல்லாரும் கொலாப்ஸ்ல தான் இருப்பாங்க. இப்பயும் உனக்கு புரிஞ்சிருக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு. இனிமேலும் உனக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் என்ன ஆகாதுன்னா வராது. இதுக்குள்ள போனாலும் கன்ஃபியூஸ் ஆகாது. இதுக்குள்ள போவேனா, டைம் சேவ் பண்ணு, இதுக்குள்ள போனா நான் சொல்றேன். நான் உனக்கு க்ளூஸும் கொடுக்குறேன். இப்ப நான் சொன்ன க்ளூல இருந்து டைல்யூட் ஆக மாட்டேன். நான் லேட்டரா க்ளூவை மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். இப்ப அடுத்தடுத்து வர ப்ராப்ளத்திலேயே அதை மெயின்டைன் பண்ணி. இது ஒரு முக்கியமான விஷயம்பா. அதனாலதான் நான் ஆரம்பத்துல இருந்து இந்த விங்கிற வார்த்தையை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருப்பாங்க. பேட்டரி இருக்கிறப்ப மட்டும்தான் இந்த பிளான்லாம். பேட்டரி இல்லாம தனியா ஒரு இடத்துல வி கண்டுபிடிக்கணும், V is equal to IR, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. பேட்டரி இருக்கிற இடத்துல மட்டும் இப்ப நான் சொன்னதா போல. இது ஒரு முக்கியமான விஷயம். இப்படிப்பட்ட செல்லை வாங்கி சீரீஸ்ல கனெக்ட் பண்றோம், அப்ப என்ன நடக்கும்? அததான் இப்ப இன்வெஸ்டிகேட் பண்ண போறோம். அடுத்த டைட்டில் செல்ஸ் இன் சீரீஸ். செல் பர்ச்சேஸ் பண்றப்ப 10 வோல்ட் பா,
யூஸ் பண்ணா 9 வோல்ட். ஓகேவா? யூஸ் பண்றப்போ வோல்டேஜ் குறையுது. ஏன் குறையுதுன்னா இன்டர்னல் ரெசன்ஸ் வரதுனால குறையுது. அதுதான் இவ்வளவு நேரம் படிச்சோம். இப்ப நம்ம நார்மலா வீட்டுல பிளக் பாயிண்ட் இருக்கா, அந்த பிளக் பாயிண்ட்ல 220 வோல்ட் வரும் யூஸ் பண்ணாதப்ப. நான் அப்ப அதுல ஒரு லேம்பை கனெக்ட் பண்றேன். லேம்பை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றப்ப அதுல எவ்வளவு குறையுமா, கூடுமா, இல்ல அப்படியே மெயின்டைன் ஆகுமா? குறையும். இப்படிதான் எல்லாரும் யோசிப்பீங்க. இப்ப அப்படிதானே சொன்னேன். யூஸ் பண்ணாதப்ப 10, யூஸ் பண்ணா 9. அதே மாதிரி பிளக் பாயிண்ட் நான் யூஸ் பண்ணலைன்னா 220, யூஸ் பண்ணா 219 அப்படின்னு குறையும்னு ஒரு எண்ணம் வரும். கிடையாது, குறையாது. 220 தான் வரும். ஏன்னா அதுல எல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிற இந்த கேரக்டர் எங்க இருக்கு? செல்லுல மட்டும்தான் இருக்கு. அப்ப நீ ஒரு சர்க்கியூட்ல செல் யூஸ் பண்ணி அந்த செல்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாதான் நாம பர்ச்சேஸ் பண்ண நம்பர் அங்க கிடைக்காது, கொஞ்சம் கம்மியா கிடைக்கும். வேற இடத்துலாம் உனக்கு என்ன ஆகும்? 220னா 220, 230னா 230 அப்படின்னா மெயின்டைன் ஆகும். இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட் எதிர்காலத்துல பயன்படும். சரி, இப்ப 220 யூஸ் பண்றப்ப, யூஸ் பண்ணாதப்பயும் 220. அப்ப VU E ஈக்குவல். யூஸ் பண்றப்ப 10, யூஸ் பண்ணாதப்ப 11. அப்ப VU U அன்ஈக்குவல். அவ்வளவுதான் மேட்ரு. அப்ப இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்தாதான் பிரச்சனை. வரலைன்னா என்ன கிடையாது, பிரச்சனையே கிடையாது. அதே நேரத்துல சர்க்கியூட்ல இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வர்றப்ப எனக்கு பிரச்சனையே இல்லாத மாதிரி ஆல்ரெடி நான் உனக்கு எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கொடுத்துட்டேன். ஓவராலா யோசிச்சு பார்த்தா கன்ஃபியூஷன் இருக்கு, எந்த குழப்பமும் வராது. ஓகே, சரி. இப்ப அடுத்த டைட்டில் போவோம். செல்ஸ் இன் சீரிஸ். ஒரு 2 செல்ல நான் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் E1, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1. செகண்ட் செல்லுக்கு E2, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. டெலிவர் ஆகிற கரண்ட் ஐ இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B, இந்த பாயிண்ட் Cன்னு மார்க் பண்ணிருக்கு. இப்ப பிளான் என்னன்னா, இந்த 2 செல்லும் சேர்ந்து என்ன கரண்ட்டை டெலிவர் பண்ணுதோ அதே கரண்ட்டை டெலிவர் பண்ற சிங்கிள் செல் பர்ச்சேஸ் பண்றது. 2 பர்ச்சேஸ் பண்ணா காஸ்ட் ஜாஸ்தி, ஸ்பேஸ் நிறைய ஆக்குபை பண்ணிக்கும். அதனால 2 தூக்கிட்டு 1 பர்ச்சேஸ் பண்ணும். அப்ப அந்த 1ஓட வேல்யூ என்னவா இருக்கும், அததான் கண்டுபிடிக்க போறோம். E ஈக்குவலன்ட் R ஈக்குவலன்ட். ஆனா இந்த செல் டெலிவர் பண்ற கரண்ட் இங்க என்ன வந்துச்சோ அதே கரண்டா இருக்கு. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் C மார்க். இவர்களுக்கு பதிலாக அதை நான் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா அப்ப அதோட வேல்யூ என்னவா இருக்கணும்? அப்ப அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபார்முலா வேணும். அதை தான் டெரைவ் பண்ணணும். எப்படி டெரைவ் பண்றது? V is equal to E minus IR. இதுதான் செல்லோட ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை இவனுக்கு அப்ளை பண்ணு. அப்ப V is equal to க்கு பதில் E ஈக்குவலன்ட் மைனஸ் I இன்டூ ஆருக்கு பதில் R ஈக்குவலன்ட் வந்துரும். சோ V பிட்வீன் Vனா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், கனெக்ட் ஆயிருக்கிற பாயிண்ட் பிட்வீன் A and C, அதனால ஏசின்னு சஃபிக்ஸ்ல போட்டுருக்கு. அதே V is equal to E minus IRங்கிற செல்லோட மேஜர் ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் செல்லுக்கு பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் செல் இஸ் கனெக்டட் பிட்வீன் A and B. அப்ப VAB is equal to E1 minus IR1. அதே ஈக்குவேஷனை ரெண்டாவது செல்லுக்கு பயன்படுத்துங்க. அப்ப VBC is equal to E2 minus IR2. ஓகேவா? Vனா பொட்டன்சியல் டிஃபரன்ஸ். Vன்னு சுருக்கமா எழுதலாம், இல்ல சஃபிக்ஸ்ல இந்த மாதிரி சிம்பிள் போட்டு எழுதலாம், இல்ல இன்னும் அழகா அதை அப்டேட் பண்ணி ப்ரொஃபஷனலாவும் எழுதலாம், VA மைனஸ் VC. அதே மாதிரி இதையும் என்ன பண்ணலாம், அப்டேட் பண்ணி ப்ரொஃபஷனலா எழுதலாம், VB மைனஸ் VC. VA மைனஸ் VB அப்ப is equal to E1 minus IR1. VB minus VC is equal to E2 minus IR2. ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். அப்ப VA minus VC is equal to E1 plus E2 minus of I into R1 plus R2 வந்துடும். இதான் ஆன்சர். நான் லெப்ட் சைட்ல VA minus VCன்னு டீடைல்டா எழுதி இருக்கிறத சுருக்கி என்ன பண்ணலாம், VACன்னு எழுதலாம். is equal to E1 plus E2 minus of I into R1 plus R2 வந்துடும். இப்ப இதையும் அதையும் மேப் பண்ணலாம். இங்க VAC இங்கேயும் VAC இருக்கு, நடுவுல மைனஸ் ஐ இங்கேயும் நடுவுல மைனஸ் ஐ இருக்கு. இங்க என்ன இருக்குன்னா E ஈக்குவலன்ட் இருக்கு, அதுக்கு பதில் இங்க என்ன இருக்குன்னா E1 plus E2. அதே மாதிரி இது என்ன அப்படின்னா R ஈக்குவலன்ட் இருக்கா இங்க, அதுக்கு பதில் இங்க என்ன இருக்குன்னா R1 plus R2 இருக்கு. இதான் ஃபார்முலா டு கெட் ஈக்குவலன்ட் EMF and ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் செல் when it is connected in series. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இது ரொம்ப சப்ப டாபிக் தான், இதெல்லாம் ஒருத்தனே சொல்ல முடியாது, சாதாரண டாபிக் இது. ஏன்னா இதெல்லாம் இல்லாமலே நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஏற்கனவே நான் நோட்ஸ்ல முன்னேற்பாடா ப்ராப்ளம் நம்பர் 50ல செல்ஸ் இன் சீரிஸ் லாஜிக்கை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஆனா இதை இன்னும் உனக்கு நடத்தல, இப்ப சொல்லிடுவேன்.
நடத்த மாட்டேன். இப்ப என்ன லாஜிக்னு சொல்லிடுவான். முதல்ல அந்த ப்ராப்ளம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லாஜிக் நீ பார்க்கணும். பொலாரிட்டி ஆஃப் செல் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். எப்படி செக் பண்றது? ஏதாவது ஒரு சைட்ல ட்ராக் போ, ஒண்ணு இப்படி போ, இல்லைன்னா இப்படி போ. நான் இப்படி போறேன், இப்படி போனா எனக்கு என்ன ஆகும்னா மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ்னு வருது. சின்ன பிளேட் மைனஸ், பெரிய பிளேட் பிளஸ். மைனஸ் பிளஸ்னா நீ ஆட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒண்ணு ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா மைனஸ். நீ இதுலதான் ஆடோ மைனஸோ பண்ற மாதிரி வரும். ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் ஆட் தான். ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது பொலாரிட்டி இல்லாத செட்டப். பொலாரிட்டி இருந்தாதான் மைனஸ் பிளஸ் லாஜிக்லாம். பொலாரிட்டி இல்லைன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், கூட்டிக்கிட்டே போயிடலாம். ஓகேவா? இதை மட்டும் வெரிஃபை பண்ணிக்கிறணும். இப்ப நீங்க ப்ராப்ளம் நம்பர் 50 போங்க. கொஞ்சம் முன்னாடி வரும், வீட்ஸ்டோன் பிரிட்ஜுக்கு முன்னாடி இருக்கும். 50 எனர்ஜி அண்ட் பவர்ல கடைசியா இருக்கும். ப்ராப்ளம் நம்பர் 50 இப்படி இருக்கும். 2 cells அப்படின்னு ஆரம்பிக்கும். டிக் பண்ணிருங்க. Two cells E1 and E2 are in the given circuit diagram have 5 volt and 9 volt and the internal resistance of 0.3 ohm and 1.2 ohm respectively shown below. Calculate the current through 3 ohm resistor. அவங்களே டயக்ராம் கொடுத்துட்டாங்கப்பா. அந்த டயக்ராம்ல ரெண்டு செல்லோட பொலாரிட்டியும் பாருங்களேன், ஆப்போசிட்ல இருக்கு. கரெக்டா? ஒன்னு மைனஸ் பிளஸ், இன்னொன்னு பிளஸ் மைனஸ். அப்பனா நீ என்ன பண்ணும், கழிச்சிடணும். எது பெருசோ அது வந்து சின்னதா கழிச்சிரு. அப்ப 9 - 5 என்ன ஆயிரும்னா 4 வோல்ட்னு வரும். வோல்டேஜா கழிக்கலாம், ஆனா ரெசிஸ்டன்ஸ் நீ என்ன பண்ணும், ஆட் தான் பண்ணும். அப்போ 0.3 + 1.2 1.5 ஓம்னு அப்டேட்டட் டயக்ராம் இங்க வந்துடும். இதுக்கப்புறம் இது ஒரு சாதாரண ப்ராப்ளம், சிங்கிள் பேட்டரி தான் இருக்கு, ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வரும். அப்ப ரெண்டு செல் சீரீஸ்ல இருந்ததுன்னா இந்த லாஜிக்கை பயன்படுத்தி நீ அதை சிங்கிள் செல்லா மாத்திட்டேன்னா அப்ப அது சிங்கிள் செல் ப்ராப்ளம் தானே. அதுலதான் நம்ம ஏகப்பட்ட ப்ராப்ளம் பார்த்துருக்கோமே. அப்ப அதுக்கப்புறம் அது ஒண்ணுமே கிடையாது, செம ஈஸி. இப்ப இந்த ப்ராப்ளம் பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டெரிவேஷன் தேவையில்லைன்னு தான் சொல்ல வரோம். இது இல்லாமலே இது புரியும். ஏன்னா சீரீஸ்ல இருக்கு, கூட்டணும் கழிக்கணும்னு சொன்னா அதுல ஒன்னும் பெருசா என்ன ஆகாது, அப்ஜெக்ஷனோ டவுட்டோ வராது. இவ்வளவுதான் பாயிண்ட். பட் ரெண்டு செல் பேரலா இருந்தா அப்ப இந்த மாதிரி ஈஸியாலாம் பண்ண முடியாது, யோசிக்கணும். அப்ப ரெண்டு செல் பேரலா இருக்கிற தியரி மட்டும் படிச்சா ஆடா இருக்கும். அதனாலதான் செல்ஸ் இன் தியரி, செல்ஸ் இன் பேரலல்னு சின்ன டைட்டிலா இருந்தாலும் டம்மி டைட்டிலா இருந்தாலும் அதையும் நாம என்ன பண்றோம், சேர்த்து படிக்கும். இது டிக் பண்ணிருப்பா, இது நீ ஒர்க் அவுட் பண்ணிக்கோ. இப்ப இதுல ரெண்டு செல் இருக்கா, மோர் தென் ஒன் பேட்டரி இருக்கா, அப்ப நீ ராங் க்ளூஸை யூஸ் பண்ணிடக்கூடாது. நான் மோர் தென் ஒன் பேட்டரினா கேவிஎல் கேசிஎல் யூஸ் பண்ண சொல்லியிருப்பேன். உடனே நீங்க அப்ப கேவிஎல் கேசிஎல் தானே பண்ணணும், நீங்க அப்படித்தானே க்ளூ சொன்னீங்கன்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணக்கூடாது. நான் அப்படி சொல்லல க்ளூவை. கேவிஎல் கேசிஎல் எப்படி சொன்னா, மோர் தென் ஒன் பேட்டரி டிஃபரெண்ட் ஆர்ம்ல கனெக்ட் ஆயிருக்கும், ரேண்டமா கனெக்ட் ஆயிருக்கும், அப்பதான் யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். இல்லையா அன்பேலன்ஸ்டு வீஸ்டோன் பிரிட்ஜ் வந்தா யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன், நடத்திருப்பேன் ஏற்கனவே. இதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ரெண்டு செல் சீரீஸ்ல இருக்கு, ரெண்டு செல் சீரீஸ்லயோ இல்ல ரெண்டு செல் பேரலா இருந்ததுன்னா நம்மள்ட்ட இருக்கிற இந்த மாதிரி லாஜிக்ஸை யூஸ் பண்ணி அதை சிங்கிள் செல்லா மாத்திரலாம். அப்ப அது சிங்கிள் செல் ப்ராப்ளம். சிங்கிள் செல் ப்ராப்ளத்தை ஈஸியா டீல் பண்ணலாம், அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்ப இந்த தியரிக்கு அடுத்து நம்ம செல்ஸ் இன் பேரலல் இன்னொரு தியரியும் சேர்த்து படிச்சோம். அப்ப அடுத்த தியரி செல்ஸ் இன் பேரலல். ஒரு ரெண்டு செல் பேரலா கனெக்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் செல்லோட இஎம்எஃப் E1 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R1, செகண்ட் செல்லோட இஎம்எஃப் E2 இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R2. இதுல டெலிவர் ஆகிற கரண்ட் I1, இதுல டெலிவர் ஆகிற கரண்ட் I2. இது ரெண்டும் ஆட் ஆகி டோட்டலா இங்க டெலிவர் ஆகிற கரண்ட் I. இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் Bன்னு எடுத்துக்கிறான். இந்த ரெண்டு செல்லும் சேர்ந்து என்ன கரண்ட்டை இப்ப டெலிவர் பண்ணுதோ இதே கரண்ட்டை டெலிவர் பண்ற சிங்கிள் செல்லோட வேல்யூஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை தான் இங்க மார்க் பண்ணிருக்கேன். இந்த பாயிண்ட் A, இந்த பாயிண்ட் B. இந்த சிங்கிள் செல்லுக்கு செல்லோட பேசிக் ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். V is equal to E equivalent minus I into R equivalent. இதே ஃபார்முலாவை இவனுக்கு அப்ளை பண்ணுங்க. அப்ப V is equal to E க்கு பதில் E1 minus I into R க்கு பதில் R1. சாரி, I க்கு பதில் I1, R க்கு பதில் R. இப்போ உனக்கு ஒரு சந்தேகம் வரும். லாஸ்ட் டைம் நீங்க பண்றப்ப V எழுதாம VAC, VAB அப்படியெல்லாம் எழுதுனீங்களே, இப்ப ஏன் அப்படி எழுதலன்னு ஒரு டவுட் வரும். நான் ஏன் எழுதலைன்னா இது பேரலல்ல வோல்டேஜ் சேம் மாறாது, அதனால நான் எல்லாத்துலயும் வீனே போட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான்.
இது இங்கிட்டு கொண்டு வாங்க. I1 R1 is equal to E1 minus V ன்னு வரும். இதுல இருந்து I1 கண்டுபிடிச்சா என்ன ஆகும்? E1 minus V by R1 வந்துரும். சிமிலர்லின்னு போட்டு நீங்க I2 எழுதலாம். is equal to E2 minus V by R2. I1 I2 ஆட் பண்ணா I வந்துரும். அப்ப I is equal to I1 plus I2. I1க்கு பதில் என்ன அப்படின்னா E1 minus V by R1. I2க்கு பதில் E1 minus V by R2. இது வரையும் தான் பிசிக்ஸ். இதுக்கப்புறம் சால்வ் பண்ணி இங்க இருக்கிற வியை நீ இங்க உருவாக்கணும். உருவாக்குறதெல்லாம் மேக்ஸ் தான், சால்விங் தான். சால்விங் நீ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், உனக்கு என்ன எப்படி செயல்படுதோ அதுக்கு மாதிரி போ. ஆனா அல்டிமேட்டா வி கண்டுபிடிக்கணும். ஃபைனல் ஆன்சரை டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அதை மைண்ட்ல வச்சுக்கோ. ஃபைனல் ஆன்சர் மைண்ட்ல இருந்ததுன்னா சால்விங்ல உனக்கு மிஸ்டேக்ஸ் வராது. நான் இப்ப என்ன பண்றேன்னா இதை ஸ்பிளிட் பண்ணி எழுத போறேன். I is equal to E1 by R1 minus V by R1 plus E2 by R2 minus V by R2. அப்புறம் பெருசா அலர்ட்டிக்கல சில விஷயங்களை குரூப் பண்ணி எழுதலாம்னு நினைக்கிறான். குரூப்னா ஒன்னா சேர்த்து எழுதுறது. ஒரு பிராக்கெட் போட்டா ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஃபீல் ஆகும். இவனையும் குரூப் பண்ணிருக்கேன். இது ரெண்டுலையும் மைனஸ் விய காமனா எடுத்தா எனக்கு 1/R1 plus 1/R2. அடுத்து I ரீடைன் பண்றேன், கிராஸ் பண்றேன். E1 into R2 plus E2 into R1 by R1 into R2 வந்துடும். மைனஸ் V into இதையும் கிராஸ் பண்றேன், R1 plus R2 into by R1 into R2 வந்துடும். இந்த மைனஸ் V போர்ஷனை அப்படியே இங்கிட்டு கொண்டு வரேன். அப்ப V into R1 plus R2 by R1 into R2 is equal to E1 into R2 plus E2 into R1 by R1 into R2 மைனஸ் I வந்துடும். அதாவது இதை எங்கிட்டு கொண்டு போயிட்டேன். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப V into R1 plus R2 by R1 into R2 is equal to E1 into R2 plus E2 into R1 by R1 இதை கிராஸ் பண்ணிடுங்க. கிராஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் I into R1 into R2 ஹோல் டிவைடட் பை R1 into R2 வரும். இந்த பிராக்கெட்டை மெயின்டைன் பண்ண, பிராக்கெட் விட்டாவே ஒரு மாதிரி டஃபா ஃபீல் ஆயிடும். இதுல இதையும் என்ன பண்ணிடலாம்னா கேன்சல் பண்ணிடலாம். இதை கீழே கொண்டு வாங்க. அப்ப V is equal to E1 into R2 plus E2 into R1 minus I into R1 into R2 whole divided by R1 plus R2. இதை ஸ்பிளிட் பண்ணி எழுதுங்க. அப்ப E1 into R2 plus E2 into R1 by R1 plus R2 ஒரு பார்ட் எழுதிட்டேன். மைனஸ் I into R1 into R2 by R1 plus R2 இன்னொரு பார்ட் எழுதிட்டேன். இப்ப இதையும் மேப் பண்ணலாம். V இருக்க வேண்டிய இடத்துல V, நடுவுல மைனஸ் ஐ இருக்கு. அப்ப E ஈக்குவலன்ட்டுக்கு பதில் இதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்ப E ஈக்குவலன்ட் is equal to E1 into R2 plus E2 into R1 by R1 plus R2. அதே மாதிரி R ஈக்குவலன்ட் is equal to R1 into R2 by R1 plus R2. இது ரெண்டு செல் சீரீஸ்ல இருந்தா, சார் ரெண்டு செல் பேரலா இருந்தா வர்ற E ஈக்குவலன்ட் R ஈக்குவலன்ட் ஃபார்முலா. 3 4 5 செல் பேரலா இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா வரும்னு தியரி நோட்ஸ்ல எழுதி வச்சிருப்பேன். அதை பார்த்து மட்டும் வச்சுக்கோ. ஜேஇ ஸ்டூடெண்ட்டுக்கு யூஸ் ஆகும். நீட்டு போர்டுக்குலாம் மோஸ்ட்லி தேவைப்படாது. அவ்வளவுதான், முடிச்சாச்சு. செல்ஸ் இன் பேரலல். இதுலயும் அதே லாஜிக் தான்ப்பா. பொலாரிட்டி பார்க்கணும். பொலாரிட்டி இதுல எப்படி பார்க்கணும்னா தனித்தனி லைனா பார்க்கணும். இந்த லைன்ல பாக்குறப்ப மைனஸ் பிளஸ், இந்த லைன்ல பாக்குறப்ப மைனஸ் பிளஸ், அப்ப பிளஸ் போட்டுக்கலாம். ஏதாவது ஒண்ணு ரிவர்ஸ் ஆயிருந்ததுன்னா நீ என்ன பண்ணிடணும், ஒரு எதுக்காவது ஒரு இதுக்கு எது கிரேட்டர் நம்பரோ அதுக்கு பிளஸும், எது ஸ்மாலர் நம்பரோ அதுக்கு மைனஸும் போட்டு. அவ்வளவுதான். அப்ப 2 செல்லோ 3 செல்லோ சீரீஸ்லயோ பேரலல்லயோ இருந்ததுன்னா இந்த மாதிரி ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி அதை சிங்கிள் செல்லா மாத்திட்டேன்னா, ஈவன் அது காம்ப்ளெக்ஸான நெட்வொர்க்கா இருந்தாலும் சிங்கிள் செல்லா மாத்துறதுக்கு அப்புறம் அது ஈஸியான நெட்வொர்க்கா மாறும். சிங்கிள் செல் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்திருக்கோம். ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றதும் தெரியும். பசல் மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸும் பார்த்திருக்கோம். கம்ஃபர்டபுளா மேனேஜ் பண்ணலாம். ஓகே தானே? எடுங்க, ப்ராப்ளம் எடுங்க. எனக்கு ப்ராப்ளம் நம்பர் 73 எடுங்க. ஈக்குவலா இருக்கும், அது மேனேஜ் பண்ணிட்டு. ப்ராப்ளம் நம்பர் 73 எடுங்க. Two batteries, one of EMF 18 volt and the internal resistance 2 ohm and other of EMF 12 volt and the internal resistance 1 ohm are connected as shown.
தி வோல்ட்மீட்டர் வி வில் ரெக்கார்ட் தி ரீடிங் ஆஃப். இந்த டயக்ராம் அவங்களே கொடுத்துருக்காங்கப்பா. இந்த டயக்ராம் படி பாக்குறப்ப 2 செல் பேரலா கனெக்ட் ஆயிருக்குன்னு கிளியரா தெரியுது. வோல்ட்மீட்டர்ல என்ன ரீடிங் மெஷர் ஆகும்னு கேட்டிருக்காங்க. வோல்ட்மீட்டர்ல இஎம்எஃப் தான் கிடைக்கும். அப்ப நீங்க அந்த இஎம்எஃப் கால்குலேட் பண்ணும். இஎம்எஃப்ங்கிறது பேரலல்ல இ ஈக்குவலன்ட். பேரலோட இ ஈக்குவலன்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், இங்க இருக்கு. E1 into R2 plus E2 into R1 by R1 plus R2. E1 18, R2 1, E2 12, R1 2 by R1 plus R2 3. polarity பாருங்க, ஏதாவது ஒரு சைடுல ட்ராக் போ. நான் இப்படி போறேன் பிளஸ் மைனஸ், அதே மாதிரி இதுக்கும் போறேன் பிளஸ் மைனஸ், கரெக்டா இருக்கு. நீ சுத்திடக்கூடாது, சுத்தினா தப்பு. சீரீஸ்ல சுத்தலாம், பேரலல்ல தனித்தனி ட்ராக்கா தான் போகணும். சுத்தினா உனக்கு எப்படி வரும்? பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆப்போசிட்ல இருக்கு அப்படின்னு கழிச்சு விட்டு தப்பு பண்ணிடுவா. சுத்தக்கூடாது, தனித்தனி ட்ராக்கா போகணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா ஞாபகம் வச்சு டிக் பண்ணிடுங்க. 73 over 74 எடுங்க. 2 cells of EMF 10 volt and 2 volt and the internal resistance 10 ohm and 5 ohm are connected in parallel as shown in figure. Find the effective voltage across R. அவங்க 2 செல்லு பேரலா கனெக்ட் ஆயிருக்குன்னு ஒரு டயக்ராம் கொடுத்துட்டாங்க. இது 10 ஓம், இது 5 ஓம், இது 10 வோல்ட், இது 2 வோல்ட், இது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டார் கேட்டிருக்காங்க. இதுல ரெசிஸ்டார் வேல்யூ கொடுக்கலன்னா நீ இ ஈக்குவலன்ட் பண்ணா போதும். ரெசிஸ்டாரோட வேல்யூ கொடுத்தாங்கன்னா ஒரு 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வரும். அது என்னன்னு அடுத்த ப்ராப்ளத்துல பார்ப்போம். இ ஈக்குவலன்ட் கண்டுபிடிங்க. E1 10, R2 5 plus E2 2, R1 10 by R1 plus R2 15 வந்துடும். முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். polarity செக் பண்ணுங்க. இதுல ட்ராக் போனா மைனஸ் பிளஸ், இதுல ட்ராக் போறப்ப பிளஸ் மைனஸ். அப்ப ஆப்போசிட் polarity. அப்ப யாருக்காவது ஒரு ஆளுக்கு மைனஸ் போட்டுரு. இதான் சின்ன நம்பர், அதனால இதுக்கு மைனஸ் போட்டேன். இவ்வளவுதான் ஆன்சர். வோல்ட்மீட்டர் கனெக்ட் பண்ணாவோ ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுக்கலனாவோ இவ்வளவுதான் ஆன்சர். நீ இதுல போய் நான் 2 பேட்டரி இருக்குன்னு கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணிடாது. பண்ணா என்ன ஆகும்னா, நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெரைவ் பண்ணலாம், அத்தனை ஸ்டெப்பும் திருப்பி வரும். அதுவும் நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா, எங்கேயாவது சொதப்பிட்டேன்னா என்ன பண்றதுன்னே தெரியாது. அதனாலதான் டெரைவ் பண்ணி ஃபார்முலா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ரெடிமேடை யூஸ் பண்ணுங்க. இதே கொஸ்டின் ஒரு ரெசிஸ்டார் கொடுத்து அதோட வேல்யூ இருந்ததுன்னா கொஞ்சம் திங்க் பண்ணும், யோசிக்கணும். அது எப்படி? அதுக்குதான் அடுத்த ப்ராப்ளம் எடுங்க. 75 இம்பார்ட்டன்ட் போட்டுக்கங்க. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய டைம் வந்திருக்கு. 2 batteries with EMF 12 volt and 13 volt are connected in parallel across a load resistor of 10 ohm. The internal resistance of the 2 batteries is 1 ohm and 2 ohm respectively. The voltage across load lies between. 2 பேட்டரி பேரலா கனெக்ட் ஆயிருக்குங்கிறாங்க. ஒரு பேட்டரியோட வேல்யூ 12 வோல்ட், இன்னொன்று 13 வோல்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவுனா 1 ஓம் அண்ட் 2 ஓம் ரெஸ்பெக்டிவ்லி. அதே மாதிரி வரைஞ்சிட்டான். இந்த கொஸ்டின்ல உங்க டயக்ராம் கொடுக்கல, அப்ப நாம தான் டயக்ராம் வரையணும். நாம வரைகிறப்ப பேட்டரி போலாரிட்டி ஃபேவரபிளா வரைஞ்சுக்கிறோம், மாத்தி ரிவர்ஸ் வரையக்கூடாது, நேரா வரைஞ்சுக்கிறோம். ரிவர்ஸ்னா அவங்க சொல்லுவாங்க பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் ஆன்டி பேரலல் அப்படின்னா. அப்படி எதுவும் சொல்லனா பேரலல்னா நார்மல் தான் வரையணும். இது ஒரு ரெசிஸ்டார் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த ரெசிஸ்டார் 10 ஓம், இதுக்கு லோடு ரெசிஸ்டார்னு பேர் வச்சிருக்காங்க. லோடுனாலும் எக்ஸ்டர்னல்னாலும் இல்ல நான் சொன்ன மாதிரி லேம்ப்னு சொன்னாலும் அந்த லாஜிக் எல்லாம் ஒண்ணுதான். முதல்ல இந்த 2 பேட்டரிக்கு இ ஈக்குவலன்ட் டீல் பண்ணுங்க, பேரலா இருக்கிறதுனால. ஃபார்முலா E1 R2 plus E2 R1 by R1 plus R2. E1க்கு பதில் 12, R2 2 ohm,
பிளஸ் E2க்கு பதில் 13 R1 1 ஓம் by R1 plus R2 3 ஓம் வந்து 24 plus 13 37 by 3 வோல்ட் வந்து. அடுத்து R ஈக்குவலன்ட் டீல் பண்ணுங்க. R1 into R2 by R1 plus R2 R1 1 R2 2 by R1 plus R2 3 அப்ப 2 by 3 ஓம். இதை வச்சு புது டயக்ராம் போடுங்க. இது என்னது? E equivalent 37 by 3 வோல்ட். R equivalent to 2 by 3 வோல்ட். அப்புறம் ஒரே ஒரு ரெசிஸ்டன்ஸ் which is 10 ohm. அப்ப ரெண்டு செல் பேரலா இருந்ததுன்னா E equivalent R equivalent யூஸ் பண்ணி சிங்கிள் செல்லா மாத்திரலாம். இப்ப இதை மறந்துரு. இது ஒரு சாதாரண நெட்வொர்க். இதுல இருந்து உனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். சில நேரங்கள்ல அவங்க ஏதோ கேட்டிருக்காங்க, உனக்கு கண்டுபிடிக்க தெரியலன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார் பிளான் பண்ணு. இருக்கிறதே ஒரு ரெசிஸ்டார் தான். அப்ப டைரக்டாவே கரண்ட் கண்டுபிடிக்கலாம். பேட்டரி இருக்கிற நெட்வொர்க்ல ரெசிஸ்டார் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஸ்டைல் என்ன? கரண்டோட ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 37 by 3, ரெசிஸ்டன்ஸ் 10, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அக்கௌண்டபிள். 37 by 3 ரீடைன் பண்றான். கிராஸ் பண்ணா 30 plus 2 32 by 3 வந்துடும். 3 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 37 by 32 ஆம்பியர்னு வரும். இது வந்து பேட்டரியில இருந்து டெலிவர் ஆகுற கரண்ட். இந்த கரண்ட் தான் இங்க வரும். இவனோட வோல்டேஜ் கேட்டிருக்காங்க. ஓம்ஸ் லா படி வோல்டேஜோட ஃபார்முலா கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் 37 by 32, ரெசிஸ்டன்ஸ் 10. இதான் ஆன்சர். அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஒரு டவுட் கேட்டான். ரெண்டு பேட்டரியும் நாட் ஐடென்டிக்கல், அப்புறம் எப்படி ரெண்டையும் பேரலா கனெக்ட் பண்ணா வோல்டேஜ் ஈக்குவலா வரும்? வரணும். வரலைன்னா கனெக்டே ஆகாது. அத பேரலல் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல சின்கரனஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் நடக்கணும். பட் நம்ம நியூமரிக் சால்வ் பண்றப்ப அதெல்லாம் யோசிக்க நம்ம பாட்டு டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, அதுல நிறைய இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு. சாட்டிஸ்ஃபை ஆனாதான் கனெக்டே ஆகும், இல்லைன்னா ஆகாது. அதனால சீரீஸ்ல தான் மோஸ்ட்லி பேட்டரி கனெக்ட் பண்ற மாதிரி. இப்ப நம்ம ரிமோட் டாய்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா நிறைய பேட்டரி சீரீஸ்ல தான் இருக்கும், பேரலா இருக்காது. டார்ச் லைட் எல்லாம் பார்த்தா பேட்டரி எல்லாம் சீரீஸ் தான் போட்டிருப்பாங்க, பேரலல் போட மாட்டாங்க. கனெக்ட் ஆகாது. ஏன்னா அன்இவனா இருந்ததுன்னா கனெக்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது தியரி, அதை நம்ம பாதர் பண்ணா ஓகே தானே? அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சிருச்சுப்பா. ரெசிஸ்டார் சாரி செல்ஸ் இன் பேரலல் முடிஞ்சிருச்சு. நான் லைட்டா சில விஷயங்களை சம்மரி பண்ணிடுறேன். உன் சர்க்கியூட்ல சிங்கிள் பேட்டரி இருந்ததுன்னா ப்ராபபிளி நீ ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர மாதிரி அந்த ப்ராப்ளம் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிருக்கலாம். ஆர்எல்ஸ் ஒரு பசில் மாதிரி இருக்கலாம். நம்ம சில ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், ஏதாவது ஒரு டேட்டா நடுவில் கொடுத்துருப்பாங்க. கொடுத்த டேட்டா வச்சு அடுத்தடுத்த டேட்டாவை கண்டுபிடிச்சு சால்வ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இப்படி நீ சால்வ் பண்ணலாம் எப்ப? சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளத்துல. அதே நேரத்தில் உன் சர்க்கியூட்ல மோர் தென் ஒன் பேட்டரி இருந்ததுன்னா நீ கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணிக்கலாம். பேட்டரிஸ் கனெக்டட் இன் டிஃபரெண்ட் ஆம்னஸ். வீஸ்டோன் பிரிட்ஜ் அன்பேலன்ஸ்டா இருந்தாலும் கேவிஎல் கேசிஎல் அப்ளை பண்ணிக்கலாம். உன் சர்க்கியூட்ல மோர் தென் ஒன் பேட்டரி இருக்கு, ஆனா அது பேரலா இருக்கு, அப்ப அது சிங்கிள் பேட்டரியா மாத்திட்டா அது சாதாரண ப்ராப்ளமா மாறிடும். உன் சர்க்கியூட்ல மோர் தென் ஒன் பேட்டரி இருக்கு, ஆனா அது சீரீஸ்ல இருக்கு, அப்படின்னா அதையும் சிங்கிள் பேட்டரியா மாத்தினா சாதாரண ப்ராப்ளமா மாறும். மோர் தென் ஒன் பேட்டரி இன் பேரலல், மோர் தென் ஒன் பேட்டரி இன் சீரீஸ், அதை சிங்கிள் பேட்டரியா மாத்துறதுக்கு என்ன பண்ணுங்கிறதா இவ்வளவு நேரம் படிச்சோம். அதுலதான் ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இது இல்லாம ரேண்டமா நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். உதாரணத்துக்கு ஓம்ஸ்லால நிறைய ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஓம்ஸ்லால வர்ற ஃபார்முலாஸ் எல்லாம் வச்சு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒரு ரெசிஸ்டன்ஸை பிடிச்சி இழுத்து லென்த்தை இன்க்ரீஸ் பண்றதுல ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். கட் பண்ணி பண்டில் பண்ற மாதிரியான ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். ஒரு வயரை சர்க்கிளா மாத்தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, ட்ரையாங்கிளா மாத்தி ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, இப்படி எல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நாம என்ன பண்ணிருக்கோம், எனர்ஜி அண்ட் பவர் அந்த டைட்டிலுக்குள்ள போய் ப்ராப்ளம் பார்த்து ஜூல்ஸ்ல வெளியே வந்திருக்கோம். எனர்ஜி அண்ட் பவர் முடிச்சுட்டு தான் வீஸ்டோன் பிரிட்ஜ், நேற்று கிளாஸ்ல மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. நான் செல்ல கடைசியா நடத்துனது காரணம் ஒரு முழு திருப்தி வரும். இப்ப வந்து உனக்கு கன்ஃபியூஷன் இருக்காது, நான் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். நான் நிறைய செல் பேரலா இருக்கா, கேவிஎல் கேசிஎல் தேவையில்ல, நீ இப்படி பண்ணி சிங்கிள்ஸ் எல்லாம் மாத்தலாம்னு சொல்றப்ப ரீகலெக்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். அதனாலதான் கடைசி டைப்ல நடத்திருக்கு. ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமும் முடிச்சாச்சு. பட் 72வது ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கும். அந்த 72 எடுங்க. இந்த 72 இம்பார்ட்டன்ட்.
நிறைய டைம் இந்த ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கு. Two cells having same EMF are connected in series through an external resistance, or cells have internal resistance R1 and R2, R1 greater than R2 respectively. When the circuit is closed, the potential difference across the first cell is 0. The value of R is, ரெண்டு செல்லு சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, ரெண்டு செல்லோட இஎம்எஃப் இ, ஆனா இன்டர்னல் ரெசன்ஸ் வேற வேற. இத ஒரு எக்ஸ்டர்னல் ரெசன்ஸோட கனெக்ட் பண்ணிருக்காங்க, which is R. அதுக்கப்புறம் என்னென்னமோ சொல்லியிருக்காங்க, ஆனா அவங்க சொல்லியிருக்கிறத எப்படி எக்ஸிக்யூட் பண்ணு எனக்கு தெரியல. இந்த மாதிரி தெரியலங்கிற பிரச்சனை வந்துருச்சுனாவே நாம என்ன பண்ணலாம்னா ரெசிஸ்டார் வழியா ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஆக்சுவலா கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டார், அதை சொல்ல வரேன். இருக்கிறதே ஒரு ரெசிஸ்டார் தான், அப்ப நீ ரொம்ப ஈஸியா கரண்ட் கண்டுபிடிக்கலாம். சர்க்கியூட்ல பேட்டரி இருந்து ரெசிஸ்டார் வழியா போற கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். ரெண்டு பேட்டரி இருக்கு சீரீஸ்ல, அதனால 2E போட்டேன். ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் ஆர், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருந்தா அக்கௌண்டபிள். முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு கொஸ்டினை திருப்பி படிச்சு பாக்குறப்ப, ஏன்னா என்ன கண்டுபிடிக்கணும்னு பாக்கணும்ல, படிச்சு பாக்குறப்ப இன்னொரு டேட்டா கொடுக்குறாங்க. இந்த சர்க்கியூட் யூஸ் ஆகுறப்ப, க்ளோஸ்னா யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம், வேலை செய்யுதுன்னு அர்த்தம். வேலை செய்யறப்ப செல் 1ல இருக்கிற பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் 0ங்கிறாங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸ்ட்ரா ப்ளூ. செல்லோட டேட்டா, செல்லோட டேட்டான்னு வந்துச்சுன்னா செல்லோட ஃபார்முலா யூஸ் பண்ணும். செல்லோட வி ஃபார்முலா என்னப்பா, இ மைனஸ் ஐஆர். பாத்தீங்களா, நான் சொன்ன க்ளூலாம் கரெக்டா இருக்கும். செல்லோட டேட்டா வரப்ப மட்டும்தான் இவனை பயன்படுத்துவாங்க. இந்த செல்லோட டேட்டா வி 0ங்கிறாங்க, அப்ப அவனோட ஃபார்முலாவை நான் பயன்படுத்துவேன். விக்கு பதில் 0, இக்கு பதில் இ, ஐக்கு பதில் ஐ, ஆருக்கு பதில் ஆர். ஐ R1 கண்டுபிடிச்சா ஈன்னு வரும். ஃப்ரம் திஸ் ஐ கண்டுபிடிச்சா இ பை R1. என்ன பண்றதுன்னு தெரியலவே ஐ தான். இப்ப நான் ரெண்டு ஐ கண்டுபிடிச்சா ரெண்டுமே ஐ தான், ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணலாம். அப்ப ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுங்க. 2E டிவைடட் பை R plus R1 plus R2 is equal to E divided by R1. E cancel, cross பண்ணுங்க. 2 times of R1 is equal to R plus R1 plus R2. அவங்க இந்த கேபிட்டல் ஆர் தான் கேட்டிருக்காங்க. இவனை இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் முடிஞ்சிச்சு. R1 greater than R2ங்கிறதுனால ஆன்சர் பாசிட்டிவா தான் வரும். R1 greater than R2ன்னு அவங்க கொஸ்டின்ல கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. R1 less than R2ன்னு சொல்லிட்டாங்கன்னா நீ கழிச்சு எழுதிக்கணும். அப்படின்னா பொலாரிட்டி நம்ம என்ன பண்ணிருக்கணும், தப்பா போட்டுருங்க. அதுக்கு வந்து அர்த்தம் வேற மாதிரி மாறும், அது நீ யோசிச்சுக்கோ, அவ்வளவுதான். ஒரு விஷயம் சொல்லிட்டேன்னா அதுல இருந்து எக்ஸ்டெண்டட் நீ பண்ணிக்க. இப்ப எடுங்க, இப்ப எது எடுக்கணும்னா ப்ராப்ளம் நம்பர் 76 இருக்கிற பேஜுக்கு வாங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா ஹேண்டில் பண்ணணும். நெட்வொர்க்னா நான் நெட்வொர்க்கா ட்ரீட் பண்றேன், செல்லோட டேட்டானா செல் டேட்டாவுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்றேன், குழப்பிக்கல, தெளிவா இருக்கேன். ஸோ அந்த மாதிரி தெளிவா இருந்துக்கும். இது ஒரு சின்ன டைட்டில் பா, செல்லுலே. சமீபமா என்ட்ரன்ஸ்ல இந்த டைட்டில்ல ஜெனரேட் ஆகிற ஃபார்முலாஸை வச்சு டைரக்ட் ப்ராப்ளம்ஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 4-5 வருஷமா நடக்குது. பேர் என்னன்னா குரூப்பிங் ஆஃப் செல்ஸ். நிறைய செல் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ஓவரால் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நிறைய செல் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ஓவரால் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. நிறைய செல் சீரீஸ் பேரல் சப்புல்டா கனெக்ட் ஆயிருக்கு, அப்போ ஓவரால் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் எழுதியிருக்கிற இதான் ஃபார்முலா. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம செல்ஸ் இன் சீரீஸ், செல்ஸ் இன் பேரலல் பார்த்திருக்கோம். அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது cells to be connected in series or parallel, those cells are not identical. EMF E1, internal resistance R1, EMF E2, internal resistance R2 இருக்கும். ஆனா இது அப்படி கிடையாது. இப்ப நான் சொல்ற grouping of cellsல n cells are connected in series, all cells are identical. m cells are connected in series, m cellsமே identical தான். ஐடென்டிக்கல் செல்ஸ சீரீஸ்ல கனெக்ட் பண்ணா, ஐடென்டிக்கல் செல்ல பேரலா கனெக்ட் பண்ணா, சீரீஸ் பேரலல் சப்புல்டா கனெக்ட் பண்ணா, அப்போ ப்ரொடியூஸ் ஆகிற ஓவரால் கரண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது.
நீங்க ஃபார்முலா மாதிரி தரீங்க, எனக்கு ஃபார்முலா வேணும், எனக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு உனக்கு மைண்ட் சொன்னுச்சுன்னா புது ஸ்டேட் போர்ட் புக்கு நெட்ல கிடைக்கும். சமச்சீர் கல்வி புக்ஸ் அப்படின்னு போட்டா வரும். அதுல போய் பாரு, டெரைவ் பண்ணிருப்பாங்க. ஸ்டேட் போர்ட் புக்ல இது ரெண்டையும் டெரைவ் பண்ணிருப்பாங்க. சிபிஎஸ்இ புக்ல இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடத்தினால அதை டெரைவ் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் ஃபார்முலாவே ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. இல்ல நீயே ஃபார்முலா டெரைவ் பண்ணி பாக்குறதுனால ஓகே. உனக்கு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணி ஆகணுங்கிற கட்டாயம் அஸ் பர் என்சிஆர்டி சிலபஸ் கிடையாது. அதனால நீ ஃபார்முலா வச்சு ப்ராப்ளம் பார்த்தா போதும். ஸ்டேட் போர்டுக்கு இது டெரைவ் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு, அவங்களுக்கு அது கிடையாது. அதுதான் கஷ்டம். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் வளவலன்னு போகும். இது செம ஈஸி, 2 ஸ்டெப்ல புக்ல ஆன்சர். ஓகே, அவங்களோட பாத்துக்கலாம். இப்ப இங்க பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுல நிறைய புக்ல இங்கேயும் எண்ணு தான் போட்டிருப்பாங்க, இங்கேயும் எண்ணு தான் போட்டிருப்பாங்க. இதுவும் எண் இதுவும் என்ன, இந்த இடம் வரப்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நான் எண்ணுங்கிற நொட்டேஷனை சீரீஸுக்கும் எம்முங்கிற நொட்டேஷனை பேரலுக்கும் அதுக்கப்புறம் அதே அதே லாஜிக்கை இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது சும்மா சிம்பிள்ஸ் எல்லாம் நான் என்னோட கன்வீனியன்ட்டுக்கு. இப்ப இதை பேஸ் பண்ணி 77 முடிச்சிருவோம். முடிச்சிட்டு 76க்கு வருவோம். 6 cells are connected, A in series, B in parallel, and C in 2 rows, each containing 3 cells. The EMF of each cell is 1.08 volt and its internal resistance is 1 ohm. Calculate the current that would flow through an external resistance of 5 ohm in 3 cases. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸிப்பா. முதல்ல 6 செல் சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப கரண்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். N 6, EMF 1.08, எக்ஸ்டர்னல் ரெசன்ஸ் 5 ஓம், இன்டர்னல் ரெசன்ஸ் 1 ஓம். முடிஞ்சிருச்சு. அதே 6 செல் பேரலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கரண்ட் கண்டுபிடிக்கலாம். எம்முக்கு பதில் 6, EMF 1.08, எம்முக்கு பதில் 6, எக்ஸ்டர்னல் ரெசன்ஸ் 5, இன்டர்னல் ரெசன்ஸ் 1. தேர்ட் கேஸ்ல தான் கவனமா இருக்கணும். தேர்ட் கேஸ்ல அவங்க சொல்றாங்கன்னா 2 ரோ சொல்றாங்க. ரோ தான் பேரலல். ஒரு ரோல 3 செல் சீரீஸ்ல இருக்கு. அப்ப எம்முக்கு பதில் 2 வரும், எண்ணுக்கு பதில் 3, EMF 1.08, எம்முக்கு பதில் 2, எக்ஸ்டர்னல் ரெசன்ஸ் 5னு சொல்லியிருக்காங்க, எண்ணுக்கு பதில் 3, இன்டர்னல் ரெசன்ஸ் 1. இதுல நியூமரேட்டர்ல பிரச்சனை இல்ல. 2, 3 நீ மாத்தி எழுதினாலும் உனக்கு என்ன ஆகும்னா 6னு ஒரே ஆன்சர் தான் வரும். ஆனா டினாமினேட்டர்ல மாத்திரக்கூடாது. அப்ப எத்தனை ரோன்னு பாரு. ரோ தான் பேரலல்ல மீன் பண்ணும். அந்த ரோல எத்தனை பேர் கனெக்ட் ஆயிருக்காங்களோ அதை சீரியஸா மீன் பண்ணி நீ எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது சிம்பிள். இந்த மாதிரி ப்ராப்ளம் இப்ப பாப்புலர் ஆயிட்டு இருக்கு. முன்னாடி எல்லாம் இப்படி கேட்டது இல்ல. செல்ஸ் இன் பேரலல் கேட்டிருக்காங்க. இப்ப கடைசியா ஒரு 3 ப்ராப்ளம் பார்த்தாலும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் வந்தது இல்ல, இப்ப ஆகுது. நம்ம ஃபார்முலாவை பார்த்துட்டு இதை பார்த்தா செம ஈஸியா இருக்கும். நம்ம இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்காம எக்ஸாம்பிள்ல போயிட்டோம்னா செல்ஸ் நிறையாவது பேரலா கனெக்ட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு பதட்டம் ஆயிடும். நம்ம ஐடென்டிக்கலே பார்க்கலையே, ஐடென்டிக்கல்னா எப்படி சால்வ் பண்றது, என்ன பண்றது, டெரைவ் பண்ணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். பார்த்துட்டு போனா இது செம ஈஸியா இருக்கும். 76 எடுங்க. The number of dry cells, each of EMF 1.5 volt and the internal resistance 0.5 ohm, that must be joined in series with a resistance of 20 ohm so as to send a current of 0.6 ampere through the circuit is. அதாவது என்னன்னா, சீரீஸ்ல நிறைய செல் கனெக்ட் ஆயிருக்கு, பாஸ் ஆகிற கரண்ட் 0.6 ஆம்பியர். அப்ப அந்த செல்லோட கவுண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சில நேரம் கொஸ்டின் ஆரம்பிச்சு கண்டினியூஸா போகுது, எங்கேயுமே ஃபுல் ஸ்டாப்பே வரலன்னா கொஸ்டினோட பிகினிங்ல ஃபைண்ட்னு ஒரு வேர்ட் போட்டா ஈஸியா கொஸ்டின் புரிஞ்சிடும். ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் ட்ரை செல்ஸ், அவ்வளவுதான். அப்ப என் கண்டுபிடிக்கிறது சீரீஸ் கனெக்ஷன். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். கரண்ட் 0.6 ஆம்பியர்ன்ட்டாங்க, என் தெரியாது. இஎம்எஃப் 1.5, எக்ஸ்டர்னல் ரெசன்ஸ் 20 ஓம், என் தெரியாது. இன்டர்னல் ரெசன்ஸ் 0.5. கிராஸ் பண்ணுங்க. 12 plus 0.3 n is equal to 1.5 n. இதை இங்கிட்டு கொண்டு வாங்க. 12 is equal to 1.2 n. அப்ப n is equal to 10. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. டிக் பண்ணிருங்கப்பா. நேத்து கிளாஸ்லயே நம்ம என்ன பண்ணியாச்சு, 78, 79 பார்த்தாச்சு. 80 சீபக் எஃபெக்ட். சீபக் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடையாது, அதனால விட்டுறலாம். ஆல்ரெடி நோ நீட்னு சொல்லியிருப்பேன், கரெக்டா?
81 ஆர்கடி முடிச்சாச்சு. 82 எடுங்க. 82 ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஃபைண்ட் தி ஸ்லோப் ஆஃப் விஐ கிராஃப்னு இருக்கும். கவனிங்க, விஐ கிராஃப் அப்படின்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல வி, வெர்டிகல் ஆக்சிஸ்ல ஐ. நீ அவசரத்துல இது வி இது ஐன்னு போட்டக்கூடாது, தப்பது. எக்ஸ் ஒய் கிராஃப்னா என்ன பார்த்தோம்? எக்ஸ் ஒய் அப்படிதானே இருக்கும். அப்ப அந்த ஆர்டர் படி பார்க்கணும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஹரிசாண்டல் ஆக்சிஸையும் செகண்ட் லெட்டர் என்ன பண்ணும், வெர்டிகல் ஆக்சிஸையும் மீன் பண்ணும். கிராஃப் இப்படி இருக்கு. வினா ஓம்ஸ் லா படி வியும் ஐயும் என்னது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்ப இப்படி போயிடலாம். இதுக்கு ஸ்லோப் டீல் பண்ணுங்க. ஸ்லோப்னா ஒய் ஆக்சிஸ் டேட்டா பை எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா. ஒய் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு, ஐ. எக்ஸ் ஆக்சிஸ்ல வி. ஐ பை விங்கிறது 1/r முடிஞ்சிருச்சு. இதுலயே அந்த கொஸ்டின் பக்கத்துல கீழே எழுதிக்கங்க, ஐவி கிராஃப்னு இருக்கு. ஐவி கிராஃப்னா ஹரிசாண்டல் ஆக்சிஸ்ல ஐ வந்துடும், வெர்டிகல் ஆக்சிஸ்ல வி. கிராஃப் இப்படி இருக்கும். இப்ப ஸ்லோப் கண்டுபிடிச்சா உங்களுக்கு என்ன ஆகும்னா வி பை ஐ இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஒய் ஆக்சிஸ் டேட்டா பை எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டான்னு வரும். ஒய் ஆக்சிஸ் டேட்டாங்கிறது வி, எக்ஸ் ஆக்சிஸ் டேட்டா ஐ, அப்ப ஆர்னு. இதை கேட்கிறப்ப அதையும், அதை கேட்கிறப்ப இதையும் மாத்தி எழுதிடாது. நீ இதை பக்கத்துல எழுதி வச்சு என்ட்ரன்ஸ்ல நீ இதை சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணு. போர்டு எக்ஸாம்ல நீ முடிஞ்சா விஐ கிராஃப்னு சொன்னாங்கன்னா ரெண்டையுமே பண்ணிடு தியரியா கேட்கிறப்ப. ஏன்னா போர்ட்ல இவங்க சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ண மாட்டாங்க, சொதப்பிடுவாங்க. இதை நீ வரைஞ்சிருப்ப அதுன்றுவாங்க, அதை நீ வரைஞ்சிருப்ப இதுன்றுவாங்க, பேப்பர் திருத்தத்துல குழப்பிடுவாங்க. ஸோ போர்ட்ல நீ ரெண்டே எழுதிடு. இது எழுதலாம், இல்லாத ஆறுன்னு போட்டு அதை எழுதிடலாம், ரெண்டே எழுதிடு. கரெக்டா பிக் பண்ணிக்குவாங்க. என்ட்ரன்ஸ்ல தைரியமா நீ என்ன பண்ணலாம், நான் சொன்னதா ஃபாலோ பண்ணு. நல்ல கொஸ்டின் செட்டர் என்ட்ரன்ஸ்ல அந்த கிளாரிட்டியோட தான் கொஸ்டின் கேட்பாங்க. இதை நீங்க அடிஷனலா பக்கத்துல எழுதிக்கணும். எழுதிட்டு எனக்கு தியரி நோட்ஸ் ஒன்று இருக்கும், வெறும் தியரியாவே ஒரு நோட்ஸ் இருக்கும், அதை எடுங்க. அந்த தியரி நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் கேவிஎல் கேசிஎல் ஆல்ரெடி முடிச்சிட்டோம். செகண்ட் ப்ராப்ளம் சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம் தான், ஃபார்வர்ட் போயிட்டு ரிவர்ஸ் வர்றது. இதே ப்ராப்ளம் ஸ்லைட்டா நம்பர் மாத்தி ஆல்ரெடி ப்ராப்ளம் நோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமா இருக்கும், சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. அதனால இது நீ ட்ரை பண்ணும், ஹோம்ஒர்க்னு போட்டுக்கும். தேர்ட் ப்ராப்ளம் எடுங்க, வெறும் தியரி நோட்ஸா இருக்கும், அதுல போய் ப்ராப்ளம் தேடி தேர்ட் ப்ராப்ளம் எடுங்க, இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க. An infinite ladder network of resistances constructed with 1 ohm and 2 ohm resistances are shown in figure. The 6-volt battery between A and B has negligible internal resistance. Then find effective resistance between A and B. அவங்க ஒரு லேடர் நெட்வொர்க் ஆஃபர் பண்ணிருக்காங்க. லேடர் நெட்வொர்க்னா சிமிலர் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி அளவுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும், அதாவது போயிட்டே இருக்கும். ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1 ohm 2 ohm. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி கேட்டிருக்காங்க. லேடர் நெட்வொர்க் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு, ஸ்பெஷல் ஸ்டைல். அதனால இதெல்லாம் ஸ்பெஷல் ப்ராப்ளம்ஸ். எப்படி சால்வ் பண்றது, 6-volt பேட்டரியா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, இத்தனை ரெசிஸ்டன்ஸ் சேர்ந்து இங்க என்ன கரண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதோ அதே கரண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் தான் யாரு, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை கண்டுபிடிக்கணும், இதான் பிளான். அதாவது இவங்க எல்லாரையும் சிம்பிளிஃபை பண்ணா R1 இஸ் ஈக்குவல் டு, இங்க பாருங்க,
6 வோல்ட் பேட்டரி அப்படியே ரீடைன் பண்றேன். ஒரு லேடரை டிரா பண்ணிக்கிறேன். ஒரு லேடரை அப்படியே மெயின்டைன் பண்றேன். மிச்சம் எல்லாரையும் சிம்பிளிஃபை பண்ணா ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்ல, அதையும் நான் ஆர்னே போறேன். இந்த ஒரு லேடரையும் இன்க்ளூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா வர ஆன்சர் ஆர். ஒரு லேடரை விட்டுட்டு மிச்சம் எல்லாரையும் சிம்பிளிஃபை பண்ணா வர ஆன்சர் நான் என்ன பண்றேன், ஆர்னே எழுதுறேன். அப்ப எப்படின்னு டவுட் வரும். மொத்தம் எத்தனை லேடர் பாருக்கு? இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி அளவுக்கு சால்வ் பண்ண என்னது, ஆர். இன்ஃபினிட்டில ஒன்ன விட்டுட்டா, அப்ப இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன். இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்னா என்னது, இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டி அளவுக்கு சால்வ் பண்ணா ஆர் தான். இன்ஃபினிட்டில ரெண்டை விட்டுட்டீங்க, அப்பயும் இன்ஃபினிட்டி சால்வ் பண்ணா என்ன வரும்னா ஆர் தான் வரும். அந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் நோட்ஸ்ல வரைஞ்சிருப்பா. ஆனா அது தேவையில்ல. அதை வச்சு நீ கால்குலேஷன் பண்ணா வளவலன்னு போயிட்டு இருக்கு. அதனால இதான் லாஜிக். எல்லாரையும் சால்வ் பண்ணா ஆர், ஒன்ன விட்டுட்டு சால்வ் பண்ணாலும் ஆர், ரெண்டு லேடரை விட்டுட்டு சால்வ் பண்ணாலும் ஆர். ஏன்னா நான் இன்ஃபினிட்டி அளவுக்கு சால்வ் பண்ணி ஆர் போட்டிருக்கேன். இன்ஃபினிட்டி மைனஸ் ஒன்னாலும் இன்ஃபினிட்டி தான், இன்ஃபினிட்டி மைனஸ் டூனாலும் இன்ஃபினிட்டி தான், இன்ஃபினிட்டி பிளஸ் ஒன்னாலும் என்னது, இன்ஃபினிட்டி தான். அதனால தாராளமா இப்படி எழுதலாம். இதுல உங்களுக்கு பேட்டரியோட கனெக்ட் ஆயிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு, இதுல பேட்டரியோட இந்த ரெண்டு ரெசிஸ்டார் பேரலா இருக்கு, அந்த ரிசல்ட் இதோட சீரீஸ்ல இருக்கு. அந்த மாதிரி எழுதணும். சீரீஸ்னா நீ ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 1 பிளஸ் யாரோட சீரீஸ்ல இருக்குன்னா 2 பேரலல் ஆர் அதோட சீரீஸ்ல இருக்கு. 2 பேரலல் ஆர சிம்பாலிக்கா இப்படி எழுதிக்கலாம். லெப்ட் சைட்ல ஆர ரீடைன் பண்றேன், ரைட் சைட்ல 1 ரீடைன் பண்றேன். 2 ஆரையும் பேரலல் பண்ணா உங்களுக்கு 2 into r by 2 plus r னு வரும். 1 by rp is equal to 1 by r1 plus 1 by r2 போட்டு சால்வ் பண்ணிக்கிறோம். கிராஸ் பண்ணு, அப்ப 2 plus r plus 2r whole divided by 2 plus r னு வந்துடும். அகைன் கிராஸ் பண்ணுங்க, 2r plus r squared is equal to 2 plus 3r னு வந்துடும். இதை இங்கிட்டு கொண்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணுங்க, r squared minus r minus 2 is equal to 0 வரும். ஃபேக்டரைஸ் பண்ணுங்க, r minus 2 into r plus 1 is equal to 0 னு வரும். இதுல இருந்து r minus 2 is equal to 0 னா r is equal to 2 னு எழுதலாம். r plus 1 is equal to 0 னா r is equal to minus 1 எழுதலாம். ரெசிஸ்டன்ஸ் மைனஸ்ல வராது. அப்ப இதான் ஃபைனல் ஆன்சர். இதை இவ்வளவு ரிஸ்க் எடுத்து கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. லேடர் நெட்வொர்க்ல இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த மாதிரி டபுள் தி நம்பர் வந்துச்சுன்னா அதான் ஆன்சர். இந்த க்ளூவை யூஸ் பண்ணிக்கலாம். வேற எப்படி இருந்தாலும் நீ ப்ரொசீட் தான் பண்ணும். போர்டு எக்ஸாம்னாலும் நீ ப்ரொசீட் தான் பண்ணும். என்ட்ரன்ஸ்ல உன் டைமை சேவ் பண்றதுக்கு சில ஷார்ட்கட்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கொடுப்பாங்க. இப்ப இங்க 5 இங்க 10 இருந்ததுன்னா 10 தான் ஆன்சர். நீ வேணா ஒர்க் அவுட் பண்ணி பாரு. இல்ல நீ ஒரு 3 லேடர் இல்ல 4 லேடர் நீயா போட்டு சிம்பிளிஃபை பண்ணி பாரு, இதான் வரும். இப்படிதான் இருக்கும். ஸோ இதான் லேடர் நெட்வொர்க். இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம், டிக் பண்ணிடுங்க. அடுத்த ஸ்பெஷல் ப்ராப்ளம், நெட்வொர்க்ல வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் வந்தா எப்படி டீல் பண்றது, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம். In the given circuit, the variable resistance R is increased at the rate of 3 ohm per minute. The amount of charge that flows through the circuit in 3 by 1 by 3 minute is. ஒரு சர்க்கியூட் கொடுத்திருக்காங்க, அதை வரைஞ்சுக்கிறார். அந்த சர்க்கியூட்ல 2 ரெசிஸ்டார் சீரீஸ்ல இருக்கு, அது கிளியரா தெரியுது. ஆனா அதுல 1 வேரியபிள் ரெசிஸ்டார். சம் டைம்ல எவ்வளவு சார்ஜ் அந்த சர்க்கியூட்ல ஃப்ளோ ஆகும்னு கேட்டிருக்காங்க. பேட்டரி 40 வோல்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 20 ஓம். சீரீஸ் சர்க்கியூட்டா இருக்கிறதுனால ஈஸியா கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். கரண்டோட ஃபார்முலா என்ன அப்படின்னா பேட்டரி பை ரெசிஸ்டன்ஸ். பேட்டரி 40, ரெசிஸ்டன்ஸ் 20 பிளஸ் திஸ் ஆர். இந்த ஆர் வேரியபிள். அவங்க எப்படி ரேட் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்கன்னா 1 மினிட்டுக்கு 3 ஓம் ரைஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சுக்கிட்டு நான் இதை அப்டேட் பண்ண போறேன். 1 மினிட்டுக்கு 3 ஓம், அப்ப 3 by 60 into t னு போடுறான். இப்ப அவங்க சொன்னது ஜஸ்டிஃபை ஆகுதான்னு வெரிஃபை பண்ணு. 1 மினிட்னா எவ்வளவு செகண்ட் பா, 60 செகண்ட். 60 கேன்சல் ஆகி 3 ஒன்று.
1 மினிட்டுக்கு 3 ஓம்னா 2 மினிட்ஸ்க்கு எவ்வளவு வரணும்? 6 ஓம் வரணும். செக் பண்ணுங்க. 2 மினிட்ஸ்னா 120 செகண்ட்ஸ். 120 60 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2 ஆயிரும். 2 into 3 என்ன ஆயிருந்தா 6 ஆயிரும். அப்ப அவங்க சொன்னதுக்கு ஃபேவரா எழுதிட்டேன். இப்ப இதையும் கேன்சல் பண்ணா 20ன்னு எழுதலாம். கிராஸ் பண்ணா 400 plus t by 20 மேல போயிரும். 40 into 20 800 வரும், which is equal to I. in I dq by dt ன்னு ப்ரொஃபஷனலா எழுதுறேன். ஏன் வேரியபிள் வந்துருச்சுன்னா ப்ரொஃபஷனல் ஃபார்முலா எழுதுங்க. வேரியபிள் வரலைன்னா q by t ன்னு சிம்பிளா எழுதலாம். இப்ப இந்த dt கிராஸ் பண்ணுங்க. அப்ப dq is equal to 800 divided by 400 plus t into dt. ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா அவங்க சொன்ன சார்ஜ் q கிடைச்சிடும். பட் பிசிக்ஸ்ல இன்டகிரேட் பண்றதுன்னா ரைட் சைட்ல லிமிட் நீங்க போட்டே ஆகணும், போடாம பண்ணவே முடியாது. ரைட் சைட்ல டிடிங்கிற சிம்பிள் இருக்கு. அப்ப டைமோட லிமிட் போடணும். தெளிவா அவங்க சொல்லியிருக்காங்க 3 1/3 மினிட்ஸ். அப்ப இனிஷியல் டைம் 0, ஃபைனல் டைம் போடணும். 3 மினிட்ஸ்னா 180 செகண்ட்ஸ், 1/3க்கு ஒரு 20 செகண்ட்ஸ், அப்ப 200 செகண்ட்ஸ்னு வந்துடும். 800 மல்டிபிளிகேஷன்ல இருக்கிற நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். dt by t னா log t, அந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இந்த இடம் உனக்கு புரியலன்னா விட்டுரு. மேக்ஸ்ல படிச்சுட்டு நீ புரிஞ்சுக்கலாம். லிமிட் 0 to 200. மேக்ஸ் எடுக்காதவங்க இந்த போர்ஷனையும் விட்டுரு, குழப்பிக்காத இந்த கொஸ்டினையும் விட்டுரு. 800 ரீடைன் லாக் பேசி அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. அப்பர் லிமிட் அப்ளை பண்ணா 400 plus t 600 ஆயிடும். மைனஸ் லாக் பேசி லோவர் லிமிட் அப்ளை பண்ணுங்க. லோவர் லிமிட் t க்கு பதில் 0 போட்டா 400 வந்துடும். லாக் மேக்ஸ்ல மைனஸ் இருந்தா டிவிஷன்ல எழுதலாம். அப்ப லாக் பேசி 600 by 400 வந்துடும். இதை கேன்சல் பண்ணா 3/2 வரும். கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இதோட வேல்யூ அவங்களே பிராக்கெட்ல கொடுப்பாங்க, போட்டு ஃபைனல் ஆன்சர் எடுக்கும். அவ்வளவுதான். இது ஒரு வித்தியாசமான ப்ராப்ளம். எப்படின்னா வேரியபிள் ரெசிஸ்டார் இருக்கு. வேரியபிள் ரெசிஸ்டாரை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. சில நேரங்கள்ல இப்படி கூட கொடுப்பாங்க. சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணிட்டு வேரியபிள்ங்கிறதுக்கு இந்த மாதிரி ஏரோ போட்டு கொடுப்பாங்க. இதுவரை இது வந்ததில்லை. ஒரு சேஃப்டிக்கு லேடர் நெட்வொர்க்கும் கொஞ்ச நாளா வரமாட்டேங்குது. அதனால நம்ம விட்டுற முடியாது. ஒரு சேஃப்டிக்கு என்ன பண்ணிக்கிறோம், படிச்சுக்கிறோம். அதனால இந்த நோட்ஸ்ல இந்த ப்ராப்ளம்லாம் ஸ்பெஷலா இருக்கும். சில பேருக்கு லேடர் நெட்வொர்க் புரியாம போயிடும். அதுக்காண்டிதான் செகண்ட் ப்ராப்ளம் இந்த நோட்ஸ்ல அட்டாச் பண்ணிருப்பேன். நிறைய ரெசிஸ்டார் ரிப்பீட் ஆகுற மாதிரி 4848 ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகிற மாதிரி பண்ணிருப்பேன். சிங்கிள் பேட்டரி ப்ராப்ளம். நான் சில டைம் அதை ரெஃபரன்ஸா வச்சு கூட லேடர் நெட்வொர்க்கை நடத்தியிருக்கேன். சில பேருக்கு புரியலன்னா இன்ஃபினிட்டி லாஜிக் புரியாதப்ப அந்த சிக்கல் வரும். பட் இன்ஃபினிட்டி லாஜிக் புரியும், எல்லாருக்குமே புரியாது. ஒன்றும் கஷ்டம் கிடையாது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு டைமும் ஒரு ஸ்டைலு. ஏன்னா இந்த நோட்ஸ்ல இருக்கிற இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவேன். ஏதாவது ஒரு கேப்ல இதை நடத்த பார்ப்பேன். அப்பப்ப நடுவுல டைம் இருந்ததுன்னா நடுவுல நடத்திடுவேன். ரெசிஸ்டார் கெப்பாசிட்டர்னு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் பாத்தீங்களா? கெப்பாசிட்டர் தடையுமே தெரியாம அடிச்சுட்டு சார்ஜ் ஆன் கெப்பாசிட்டி கண்டுபிடிப்போம். வீஸ்டோன் பிரிட்ஜோட சேர்த்து படிச்சோம். அதுவும் ஸ்பெஷல் ப்ராப்ளம் தான். சில நேரங்கள்ல எல்லா ஸ்பெஷல் ப்ராப்ளத்தையும் ஒரே கிளாஸ்ல நடத்திருக்கேன். வீஸ்டோனையும் ரெசிஸ்டார் பீட்டர் பிரிட்ஜ் 2 மணி நேரம் கிளாஸ் கண்டினியூஸா போட்டு நடத்திருக்கேன். அது மாதிரி ஒரு வருஷம் மாறும். பட் இதெல்லாம் செம இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்க்க கான்பிடன்ட் ரைஸ் ஆகும். ஓகே, நம்மளுக்கு எல்லா ஜானரும் தெரியும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற அந்த திருப்தி வரும். இன்னும் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருவோம், கியூப். இந்த கியூப் ப்ராப்ளமும் ஜேஇ நீட் எக்ஸாம்ல வந்ததில்லை. இது என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். அதுக்காண்டி இதை பார்த்துக்கிறணும். ஃபைண்ட் கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டன்ஸ். எல்லா ரெசிஸ்டன்ஸும் 1 ஓம்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் கியூப் வரைஞ்சுக்கிறேன். சிமெட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் சால்வ் பண்ண முடியும். சிமெட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா பேட்டரி டயகனலா கனெக்ட் ஆயிருக்கணும். அவங்க கியூப்ல பேட்டரியை டயகனலா தான் கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப சிமெட்ரி சாட்டிஸ்ஃபை ஆகுது. எல்லா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ சேம் நம்பரா இருக்கணும். அப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஈச் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 1 ஓம்ன்ட்டு. அப்ப சிமெட்ரி கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்ப நீங்க ஈஸியா என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. சப்போஸ் பேட்டரி டயகனலா இல்லாம வேற 2 டெர்மினல்ல கனெக்ட் ஆயிருந்தாவோ, ரெசிஸ்டன்ஸோட நம்பர்ஸ்லாம் அன்ஈவனா இருந்தாவோ, இப்ப நாம எடுக்கிற ஸ்டைல் எடுக்க முடியாது. பேட்டரியை ரெஃபரன்ஸா வச்சு கட் பண்ணி டீல் பண்ணணும். அப்படி கட் பண்ணி டீல் பண்ற ப்ராப்ளம்ஸ்லாம் இதுவரையும் எந்த என்ட்ரன்ஸ்லயும் வந்ததுல. லாஸ்ட் 25 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோ. சிலபஸ்லயும் நம்மளுக்கு அது கிடையாது.
அண்ட் ஆல்சோ யாருமே 3D நெட்வொர்க்கை விரும்ப மாட்டாங்க. 3D நெட்வொர்க் வந்து நிறைய ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிது. 3D நெட்வொர்க் பவர் சிஸ்டத்துல தான் வரும். பவர் சிஸ்டம்லாம் இந்த ஏஜ்ல நீ படிக்க முடியாது. பவர் சிஸ்டமே எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல 6th 7th செமஸ்டர் அப்படிதான் படிப்பாங்க. அதனால உனக்கு அந்த மாதிரி நெட்வொர்க்லாம் வராது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதுல சிமிட்ரி ஒபே ஆகுறதுனால ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதனால இந்த ஒரு நெட்வொர்க் ஈஸியா சால்வ் பண்ற ரூட் இருக்கிறதுனால அந்த ரூட் படி சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸும் ஆர் தான். சும்மா ரெசிஸ்டன்ஸ் மாதிரி சிம்பிள் போட்டுக்கிறேன். வெறும் லைன் மாதிரி இருந்தா சில நேரம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்றாங்கிறதுனால இப்படி போட்டுக்கிறேன். பேட்டரில இருந்து டெலிவர் ஆகிற கரண்ட் ஐன்னு மார்க் பண்றேன். இந்த ஐ இந்த பாயிண்ட்ல வந்து 3ஆ பிரியும். சிமிட்ரினா கண்டிப்பா ஈவனா பிரிஞ்சிடும். அப்ப I/3 I/3 I/3. இந்த I/3 இந்த பாயிண்ட்ல வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகும். I/6 I/6. இந்த I/3 இந்த பாயிண்ட்ல வந்து 2ஆ ஸ்பிளிட் ஆகும். I/6 I/6. இந்த I/3 இந்த பாயிண்ட்ல வந்து அகைன் 2ஆ ஸ்பிளிட் ஆகும். I/6 I/6. இந்த I/6ம் இந்த I/6ம் இந்த பாயிண்ட்ல ஆட் ஆகி I/3 ஆயிரும். இந்த I/6ம் இந்த I/6ம் இந்த பாயிண்ட்ல ஆட் ஆகி I/6ன்னு வந்துடும். சாரி I/3ன்னு வந்துடும். இந்த I/6ம் இந்த I/6ம் இந்த பாயிண்ட்ல ஆட் ஆகி I/3 ஆயிடும். இந்த I/3 இந்த I/3 இந்த I/3 இந்த பாயிண்ட்ல ஆட் ஆகி திருப்பி I ஆயிடும். சிமிட்ரியா இருந்தா மட்டும் இது நடக்கும். பேட்டரி டயகனலா இருந்தா இது நடக்கும். வேற மாதிரி இருந்தா இது நடக்காது. வேற மாதிரி இருந்தா முதல்ல இப்படி பிரியாது, வேற மாதிரி பிரியும். ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா இதை ஏ, இதை பி, இதை சி, இதை டின்னு மார்க் பண்றேன். இந்த லூப் எந்த லூப் அப்படின்னா ஏ பி சி டி ஏ. இதுல கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லாம் அப்ளை பண்றேன். கிர்ச்சாஃப் வோல்டேஜ்லால லெஃப்ட் அண்ட் ரைட் தனித்தனியா டீல் பண்ணுங்க. லெஃப்ட் சைட்ல நீங்க கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஏல இருந்து பிக்கு போறப்ப கரண்ட் I/3 ரெசிஸ்டன்ஸ் ஆர். கரண்ட் வரலுக்கு ஃபேவரா வர்றதுனால பிளஸ் I/3 ஆர். அடுத்து பில இருந்து சிக்கு போறப்ப கரண்ட் I/6 ரெசிஸ்டன்ஸ் அகைன் ஆர். கரண்ட் வரலுக்கு ஃபேவரா போறதுனால திருப்பி பிளஸ், அப்ப I/6 ஆர். அடுத்து சில இருந்து டி போறப்ப கரண்ட் I/3 அகைன் ரெசிஸ்டன்ஸ் ஆர். கரண்ட் வரலுக்கு ஃபேவரா போறதுனால I/3 இன்டூ ஆர்னு வந்துடும். அடுத்து டில இருந்து ஏல வந்து ஒண்ணுமே இல்லை, விட்டுறலாம். லெஃப்ட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ரைட்டு. ரைட் சைட்ல பேட்டரி போடணும். நான் இப்படியே டிராவல் பண்ணி போறப்ப பேட்டரியோட மைனஸை மீட் பண்றேன். அப்ப +10ன்னு போட்டுக்கலாம். இதுல IR வெளியே எடுத்துட்டேன். 6 LCM எடுக்கிறேன். 6ல 3 2 டைம்ஸ், 6ல 6 1 டைம்ஸ், 6ல 3 2 டைம்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10. I ரீடைன் R 1 ஓம் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இன்டூ 5/6 இஸ் ஈக்குவல் டு 10. 5 10 கேன்சல் பண்ணா 2. ஃப்ரம் திஸ் I கண்டுபிடிச்சா 12 ஆம்பியர்னு வரும். இந்த கரண்ட் 12 ஆம்பியர்னா எங்கெல்லாம் I/3 இருக்கோ அங்கெல்லாம் 4 ஆம்பியர். எங்கெல்லாம் I/6 இருக்கோ அங்கெல்லாம் என்ன ஆயிரும்னா 2 ஆம்பியர்னு. ஸோ கரண்ட் த்ரூ ஈச் ரெசிஸ்டர் பண்ணியாச்சு. இதோட கரண்ட் எலக்ட்ரிசிட்டி முடிஞ்சிருக்கு. JEE 2020 நோட்ஸ் நான் உனக்கு கொடுத்த ஃபைல்லே இருக்கு. JEE 2023 PDF ஆல்ரெடி அனுப்பிச்சிருப்பேன். இது ரெண்டையும் இந்த வாரம் இப்ப கிடைச்ச நாலேஜ் வச்சு பிராக்டிஸ் பண்ணு. இது ரெண்டுலையும் மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நீ பண்ணிட்டனா உனக்கு இந்த வாரமா அகைன் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தான் டெஸ்ட் போர்ஷன் MCQ டைப். இன்னும் செம ஈஸியா இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி லெசன்லாம் ஒன்ஸ் கெரியர்ல தெளிவா படிச்சுட்டா என்னைக்குமே என்ன ஆகாதுன்னா மறக்காது. அதனால இது ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணு. JEE 2020க்கும் சரி, JEE 2023க்கும் சரி ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வீடியோ வச்சிருக்கேன். இன்னைக்கு நைட்டு இல்ல நாளைக்கு காலைல என்ன பண்ணுங்க, அப்டேட் பண்ணி டீடைல்ஸ் அனுப்பிச்சிடுறேன். உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் டவுட் இருந்ததுன்னா உடனே வீடியோல போய் அதை என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். JEE 2024 நாம ரிவைஸ் பண்ணுவோம், நம்ம படிப்போம். இப்ப கிடையாது, புக் வெளியே வரட்டும், கரெக்டான புக் வெளியே வரட்டும். நான் லெசன் வைஸ் பிரிச்சு ரெடி பண்ணிட்டு போர்ஷன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதை யூஸ் பண்ணுவேன். அப்போ ஒரு ரிவிஷனா இருக்கும். சரியா? அவ்வளவுதான். கம்மிங் சாட்டர்டேல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், மேக்னடிசம்குள்ள போயிடலாம். நோட்ஸ் ரெடி, ஆனா ஃபைலா ஸ்பிளிட் பண்ணி போடல.
நீ சாட்டர்டே வரப்போ